ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபை 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 கிருபை. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದಂಥ ದೇವರೇ, ಯೇಸಪ್ಪ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು ದೇವರೇ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರಬೇಕೆಂದು ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ಹಾಗೆಯೇ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಆತನಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಕಳೆದ ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದುವರೆಗೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದ ಬಂದಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಬಾಯಿಗಳನ್ನ ತೆರೆದು ಆತನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ ನಾವು ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಂಥ ದೇವರೇ, ನಿನಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನಾಗಿರುವಂಥ ದೇವರೇ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ಆರಾಧನೆಗೆ ಒಡೆಯನಾಗಿರುವಂಥ ದೇವರೇ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂಥ ನನ್ನ ದೇವರೇ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ನೀವು ಒಡೆಯನು, ನೀವು ಉನ್ನತನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಪ್ಪ. ನೀ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ದೇವರೇ. ಆಡುವಂಥ ಒಂದೊಂದು ಹಾಡುಗಳು ದೇವರೇ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ನಾವು ಸಂತೋಷ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ಯೇಸಪ್ಪ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ರಾಜ. ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ದೇವರೇ ಎಬ್ಬಿಸುವಂಥ ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವಂಥ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಯೇಸಪ್ಪ. ದೇವರೇ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೇಸಪ್ಪ ನಮ್ಮನ್ನೇ ನಿನ್ನ ಕರೆಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ರಾಜ. ಹಾಗೆ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಆತನು ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಆತನಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ಪಿದಾವೇ, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அழைந்து என் நேச தேடி வந்தே. ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ನಿಮಿಷ ಬಾಯಿಗಳನ್ನ ತೆರೆದು ಆತನ ನಾವು ಸ್ತುತಿಸೋಣ. என்னேச தேடி வந்தே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிரளா மாறிவிற்றே. ஐயா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிரளா மாறிவிற்றே. நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி. உள்ளத்தின் ஆழத்தின் அவரை பார்த்து நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து இந்த காலை வேளையில அவரை பார்த்து நன்றி என்று சொல்லலாமா? எவ்வளோ நன்மையான காரியங்கள் கடந்த வாரம் முழுவதுமாய் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி யானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவுக்குன்றே. தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து
தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அழைந்து என் தேடி வந்து கண்களை மூடி அவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து கடந்த வாரம் முழுவதுமாய் எத்தனை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில், எத்தனையோ கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணீரோடு நம்ம இந்த நிலையில் இருக்கலாம். அவர் கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து முழு வெளச்சோடு அவர் ஆராதிக்கலாமா? அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்தின் அப்பா உமக்கு நன்றி என்று நம்ம வாய்களை திறந்து நம்ம சொல்லலாம். முத்தங்கள் கொடுத்து நிரளாய் மாறிவிட்டு நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவரை பார்த்து நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஜோராய் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்மளை படைச்ச தேவன் நம்மளை கடந்த வாரம் முழுவதுமாய் கண்மணி போல நம்மளை காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஹல்லேலூயா. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறேன்னா அவரோட சுத்த கிருபையா இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாய் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் என்ன பண்ண போகிறோம்? சந்தோஷமாய் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாட்டு தெரிஞ்சாலும் பாட்டு தெரியலனாலும் எத்தனை பேர் கை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கைகளை தட்டி அவரை சந்தோஷப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிறது அப்பாவை ஆராதிக்க. ஹல்லேலூயா. அவரை சந்தோஷப்படுத்த. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம இந்த வேளையில் கர்த்தரை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹalleluya. அருணோதய கைகளை தட்டி இந்த வேளை அவரை பார்த்து நம்ம ஆராதிக்கலாம். சந்தோஷமாய் ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ 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 ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಎಬಿನೇಸರ್ ಎಬಿನೇಸರ್ ಇದುವರೆ ಕಾಪಾಡಿರುವೆ ಎಬಿನೇಸರ್ ಎಬಿನೇಸರ್ ಇದುವರೆ ಕಾಪಾಡಿರುವೆ ಇದುವರೆ ಕಾಪಾಡಿರುವೆ ಎಬಿನೇಸರ್ ಎಬಿನೇಸರ್ ಇದುವರೆ ಕಾಪಾಡಿರುವೆ ಎಬಿನೇಸರ್ ಎಬಿನೇಸರ್ ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಎಲ್ರೋಹಿ ಎಲ್ರೋಹಿ ನನ್ನನ್ನು ಕಾಣ್ಬವನೇ ಎಲ್ರೋಹಿ ಎಲ್ರೋಹಿ ನನ್ನನ್ನು ಕಾಣ್ಬವನೇ ನನ್ನನ್ನು ಕಾಣ್ಬವನೇ ಎಲ್ರೋಹಿ ಎಲ್ರೋಹಿ ನನ್ನನ್ನು ಕಾಣ್ಬವನೇ ಎಲ್ರೋಹಿ ಎಲ್ರೋಹಿ ಅರುಣೋದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ 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 ಹೃದಯ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ கைகளெத்தி ஹல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா ஆடுங்க பாடுங்க கைகளை தட்டுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பாட்டு தெரிஞ்சாலும் பரவாயில்ல பாட்டு தெரியலனாலும் பரவாயில்ல சோற கைகளை தட்டி அப்பாவை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா சந்தோஷமாய் ரெடி 1 2 3 ஸ்டார்ட்
ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ನೀನು ಒಳ್ಳೆಯವ ಸರ್ವಶಕ್ತನು, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು ದೇವ, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು ದೇವ, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು. ಕೃಪೆಯೋ 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 ಕೃಪೆಯೋ. ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು ದೇವ, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು ದೇವ, ಕೃಪೆಯಿಂದ ನೆಲೆ ನಿಂತೆವು. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபாயால் நிலை நிற்கின்றோம் தேவ, கிருபாயால் நிலை நிற்கின்றோம், கிருபாயால் நிலை நிற்கின்றோம் தேவ, கிருபாயால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபாயால் நிலை நிற்கின்றோம் தேவ, கிருபாயால் நிலை நிற்கின்றோம், கிருபாயால் நிலை நிற்கின்றோம் தேவ, கிருபாயால் நிலை நிற்கின்றோம். ಸ್ತುತಿಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರ ನೀನೆ, ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಆಡುವೆವು. ಕೃಪೆಯು ಹರಡುತ್ತಿದೆ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಸ್ತುತಿಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರ ನೀನೆ, ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಆಡುವೆವು. ಕೃಪೆಯು ಹರಡುತ್ತಿದೆ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಸ್ತುತಿಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರ ನೀನೆ, ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಆಡುವೆವು. ಕೃಪೆಯು ಹರಡುತ್ತಿದೆ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಸ್ತುತಿಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರ ನೀನೆ, ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಆಡುವೆವು. ಕೃಪೆಯು ಹರಡುತ್ತಿದೆ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಮೆಸ್ಸಿಯ ಮೆಸ್ಸಿಯ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ. ಮೆಸ್ಸಿಯ ಮೆಸ್ಸಿಯ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ. ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಲ್ರೋಹಿ, ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವನೇ, ನನ್ನ
ನನ್ನನ್ನು ಕಾಣುವವನೇ, ನನ್ನನ್ನು ಕಾಣುವವನೇ, ನನ್ನನ್ನು ಕಾಣುವವನೇ, ನನ್ನನ್ನು ಕಾಣುವವನೇ. ಮೆಸ್ಸಿಯ ಮೆಸ್ಸಿಯ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ, ಮೆಸ್ಸಿಯ ಮೆಸ್ಸಿಯ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮೆಸ್ಸಿಯ. ಬಾನಿಂದ ಮನ್ನವ ಸುರಿಸೆ, ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಹರಿಸೆ, ಬಾನಿಂದ ಮನ್ನವ ಸುರಿಸೆ, ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಹರಿಸಿ, ಎಗವೈರೆ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ಎಗವೈರೆ ನೋಡಿಕೊಳ್ಳು, ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ. ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಕೈಗಳೆತ್ತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಬಾಣಿಂದ ಮನ್ನವ ಸುರಿಸೆ, ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಹರಿಸೆ, ಬಾನಿಂದ ಮನ್ನವ ಸುರಿಸೆ, ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಹರಿಸಿ, ಎಗವೈರೆ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ಎಗವೈರೆ ನೋಡಿಕೊಳ್ಳು, ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ. ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಎರಡು ಕೈಗಳೇ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಅಂತ್ಯಕಾಲ ನಿಮಗೆ, ಅಂತ್ಯಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಖಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಅಂತ್ಯಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಖಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಅಂತ್ಯಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಖಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಅಂತ್ಯಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಖಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ಆತ್ಮದಿ ತುಂಬಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಅಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ
ಬಿಡಿಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಜೋರಾಗಿ ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಆತನಾಮನ ಸಂಭ್ರಮಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ಪರಾತ್ಪರನ ಮೊರೆಯಿಕ್ಕವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶಯದಲ್ಲಿ சுரட்சித்தனாகிருவனு. ஹalleluya. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பாதுகாத்து கொண்டாரா, நடத்தி வந்தாரா? ஹalleluya. ஓகே, ஹalleluya. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆராதிக்கிறவன் ரெடியா இருக்கிறீங்க? ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போகிறோம், அவரை சந்தோஷப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஓசை உள்ள கைத்தாட போடுங்க, கைகளை தட்டி. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனமாடுங்க. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனமாடுங்க. ஹalleluya. வெறி கை தட்டினா கை தட்டுறது இல்லை, ஆடணும். ஹalleluya. ஓகேங்களா? உங்களை மாதிரிலாம் ஆட தெரியாது, கொஞ்சம் தான் ஆடுவேன். ஹalleluya. எத்தனை பேர் கை இப்படி எடுத்து ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனமாடுங்க. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனமாடுங்க. நடனமாடுங்க, நடனமாடுங்க, நன்றி சொல்லி நன்றி சொல்லி நடனமாடுங்க. நடனமாடுங்க, நடனமாடுங்க, நன்றி சொல்லி மறந்துக்கிட்டு நடனமாடுங்க. அவ்வளோதான். ஹalleluya. இவ்வளோதான் ஸ்டெப்பு. ஹalleluya. ஆடுறீங்களா? அவரை சந்தோஷப்படுத்துறீங்களா? ஹalleluya. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க, உற்சாகமாய் நடனமாடுங்க. நடனமாடுங்க, நடனமாடுங்க, நன்றி சொல்லி நன்றி சொல்லி நடனமாடுங்க. நடனமாடுங்க, நடனமாடுங்க, கவலைகளை மறந்துவிட்டு நடனமாடுங்க. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ನೆನ್ನೆಯಲ್ಲ ನಾಳೆಯಲ್ಲ ಈ ದಿನವೇ ನಡೆಯುವುದು. ನೆನ್ನೆಯಲ್ಲ ನಾಳೆಯಲ್ಲ ಈ ದಿನವೇ ನಡೆಯುವುದು. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ಪಾಪವು ಮಾಡಿದ ಪಾಪಿಗಳೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದಲಾಗುವರು. ಪಾಪವು ಮಾಡಿದ ಪಾಪಿಗಳೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದಲಾಗುವರು. ನೆನ್ನೆ ನಾಳೆ ಅಲ್ಲ ಈ ದಿನವೇ ನಡೆಯುವುದು. ನೆನ್ನೆ ಅಲ್ಲ ನಾಳೆ ಅಲ್ಲ ಈ ದಿನವೇ ನಡೆಯುವುದು. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. புதுசா புத்தம் புதுசா வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா புதுசா புத்தம் புதுசா உலகமே மாறிடுச்சு. வாக்கு தத்துவம் தந்து மனுஷனை திருத்தி போட்ட புதிய தரிசன பெற்று கொண்ட வாக்கு தத்துவம் தந்து விட்டா வாழ்க்கை உயர்த்தி விட்டா. வாக்கு தத்துவம் சொன்னதெல்லாம் செய்தா. வாக்கு தத்துவம்
தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வாக்கு தத்தம் தந்து விட்டா, வாழ்க்கை விடுச்சு விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் காண செய்தா. வாக்கு தத்தம் தந்து விட்டா, வாழ்க்கை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்கள் காண செய்தா. சோராய் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சத்தமாய் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் அப்படியே கண்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இது வரைக்குமா எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேலே மனம் வருகிற தேவன் நீர் ஒருவராயிருக்கிறீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, ஒரு தாய் ஒரு குழந்தையை தேற்றுவதை போலப்பா இம்மற்றுமா எங்களை வழி நடத்தி வந்திரே, உமக்கு நன்றி. அப்படியே கண்களை மூடி மனமருகுவா ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೆ. ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೆ. ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು. ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೆ. ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೆ. ನನ್ನ ಕಷ್ಟ ದುಃಖ ಯಾರಿಗೆ ಹೇಳಲಯ್ಯ, ಈ ಲೋಕ ಯಾತ್ರೆಯೋಳು. ನನ್ನ ಕಷ್ಟ ದುಃಖ ಯಾರಿಗೆ ಹೇಳಲಯ್ಯ, ಈ ಲೋಕ ಯಾತ್ರೆಯೋಳು. ಹೇಳುವುದಾದರೆ ಏಸಯ್ಯ, ಹೇಳುವುದಾದರೆ ಏಸಯ್ಯ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳಿ ನಾಳುವೆ. ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳಿ ನಾಳುವೆ. ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೆ. ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರೊರೆಸುವ ನನ್ನ ಯೇசுவே. நீங்கதா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு
உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லமா, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் நீரா இருக்கிறீங்க ஏசப்பா. ஏதோ ஒரு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. நீர் எங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏசப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே ஏசப்பா, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாம் உட்காரலாம். உங்கள் கரத்தில் காணிக்கைகள் எடுத்துக்கோங்க. ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக காணிக்கை நம்ம கொடுக்கலாம். காணிக்கைக்காக நம்ம அதில் இருக்க வினோத் ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய சபையில் 3 ஆராதனைகள் இருக்கும். நமக்கு கன்னட ஆராதனை 6:30க்கு 6:30 மணிக்கு இருக்கும். இங்கிலீஷ் ஆராதனை 8 மணிக்கு இருக்கும். தமிழ் ஆராதனை 9:30 மணிக்கு இருக்கும். இந்த சபையில் நடக்கிறதான ஆராதனைகள். ஆகிய நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ளும்படிக்காய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியங்கள் கேர்சல் ஊழியங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 60 ஏரியாக்களில் கேர்சல் ஊழியங்கள் இருக்கும். அவனமாய் கூட 60 ஏரியாக்களில் நமக்கு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் இருக்கும். பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு ஊழியத்துக்கு அனுப்பும்படிக்காய் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை தோறும் நமக்கு டிசைபிள் ட்ரைனிங் இருக்குது. ஆகையால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படிக்காய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர் டார்வின் எபனேசர் அந்த மீட்டிங்கை நடத்துவார். ஊழியத்தை குறித்து அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும்னா மண்டே எடுக்கிறதான அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படிக்காய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு உங்கள் டேலண்ட் இருக்குமானால் அந்த பிள்ளைகளை நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாம். மியூசிக் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் வாரந்தோறும் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், அதுக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்முடைய ஊழியங்கள் நடக்கும். நமக்கு பார்க்கிங்லேருந்து அஷோரிங் இப்படி சண்டே சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய ஊழியங்கள் நடக்கும். நீங்களும் அதில் பங்கு பெறலாம். சாட்டர்டே தோறும் 6 மணிக்கு இந்த இடத்துல ஜெபம் இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரைனிங்கும் இருக்கும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களும் காணிக்கைகளும் சபையில் வந்து செலுத்துங்கள். எங்களை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். மொபைல் ஃபோன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கலாம். இன்றைக்கு நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படிக்காய் சபையின் போதுகர் பாஸ்டர் டார்வின் எபனேசர் அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு தேவாலயத்தில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் தேவனை ஆராதிச்சிங்க? ஒரே ஒரு ஆமீன் தான் கேட்டேன். எத்தனை பேர் ஆண்டவரை நல்லா ஆராதிச்சிங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு நம்மளுடைய 2வது ஜிங்லாலா பாட்டு ரிலீஸ் ஆகும். சாயங்காலம் 6 கண்டிக்கு ஜிங்லாலா பாட்டு ரிலீஸ் ஆகுது. அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த பாட்டை பாருங்க, ரசிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹேக் ஆனதுனால நிறைய பேருக்கு இது போய் நோட்டிஃபிகேஷன் சேர மாட்டேங்குது. ஆனாலும் மறுபடியும் நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சேனலை மறுபடியும் நம்மளே ஆக்டிவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி வேதங்களை கரங்களை எடுத்து நம்ம எல்லாரும் இப்போ தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I am so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way. From the to the cross, my debt to pay. From the cross to the grave,
from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான காலை ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தேவன் விரும்புகிற பாண்டங்களாய் நாங்கள் விளங்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமாய் பார்த்து வருகிறோம். அதுல பார்க்கும்போது, நான் கர்த்தர் வர்ற வரைக்கும் என்னுடைய கிரீடத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அழைப்பு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஸ்தானம் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தேவ செய்தியை நம்ம பார்த்து வரும்போது, முதல் வாரம் யோசேப்பை பற்றி பேசினேன். கெட்டது என் நல்லதை சாப்பிட நான் விட மாட்டேன். நான் என் வலியை செலிப்ரேட் பண்ண மாட்டேன். என் வலியை பெயினை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். நான் எந்த பாம்புகளையும் துரத்த மாட்டேன். இரண்டாவது, நான் மோசேயை பற்றி போன வாரம் பேசும்போது, ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியங்களை பண்ணணுமானால் அவருக்கு நம்ம கையில அதிகாரம் என்கிற கோல் இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம எல்லாருமே ஒரு வனாந்திரத்தின் அனுபவத்தை கடந்து போயிருக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய லைம் லைட்ல நம்ம நிப்பாட்டலான ஒரு ஆர்டினரியான ஒரு பர்சனா மாறத்துக்கு ரெடியா இருக்கிறவங்களை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவார் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தெய்வ செய்தியை வண்ணமாய் சொல்ல போகிறேன். என் கிரீடத்தை விட்டுவிடக் கூடாதானால், பைபிள்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே கொடுத்தே வந்திருக்கிறார். அது தேவனுடைய அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி பேசும்போது 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுல முதல்ல ஜெபம், தேவனுடைய வார்த்தை, ஆராதனை. இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். அபிஷேகம் என்பது கையை தட்டிட்டு எல்லாரும் அப்படியே சும்மா கீழே விழுகிறது மாத்திரம் இல்ல. அபிஷேகம் என்றால் அஸ்திபாரமான 3 காரியங்கள். ஜெபம், தேவனுடைய வார்த்தை, தேவனை ஆராதிக்கிறது. நிறைய காரியங்களை ஜெபத்தை பற்றி பேசியிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஆராதனை குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். உலகம் முழுசும் எல்லாருமே அவங்கவுங்க தேவர்களை ஆராதிக்கிறாங்க. சில பேர் அவங்களே குத்திக்கிறாங்க, சில பேர் அக்கினியில நடக்கிறாங்க, சில பேர் அவங்க வித்தியாசமான முறைகள்ல தேவனை ஆராதிக்கிறதை பார்க்க முடியும். உருண்டு ஆராதிக்கிறாங்க, சில பேர் பணத்தால ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆராதிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய கிரீடத்தை தொலைக்க வாய்ப்பே இல்லை. ஆராதனையில 2 பகுதிகள் உண்டு. ஒன்னு துதி, இன்னொன்னு ஆராதனை. துதி அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேவனோடு கூட பேசுகிறது. ஆராதனைன்னு சொல்லும் போது நம்ம தேவன் கிட்டே பேசுகிறது. Praise
ತುದಿ ಸ್ತುತಿಯು is talking about God. ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದು. Worship ಆರಾಧನೆ is talking to God. ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡುವುದು. துதி என்பது ಸ್ತುತಿ ಅನ್ನುವುದು தேவனை பற்றி பேசுகிறது. ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದು. ஆராதனை என்பது ಆರಾಧನೆ ಅನ್ನುವುದು தேவன் கிட்டேயே பேசுகிறது. ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವುದು. அப்போ இந்த ஆராதனை ரொம்ப அவசியம். ஆராதನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இந்த ஆராதனையை பற்றி நான் இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆராதனை குறித்து ஒரு 3 காரியங்களை கலிಸಿಕೊಡಬೇಕು. ஒரு நல்ல ஆராதிக்கிறவனுக்கு ஒரு ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವನಿಗೆ என் ஆண்டவர் கொடுக்கிற 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். ದೇವರು ಕೊಡುವಂತ 3 ಮುಖ್ಯವಾದ ಆಶೀರ್ವಾದ. முதல் ஆசீர்வாதம், ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ, worship ಆರಾಧನೆ always restores. ஒரு ஆராதனை ಅನ್ನುವುದು நீங்க என்ன இழந்தீங்களோ ಈ ಯಾವುದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ அதெல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும். ಅದು ಮತ್ತೆ ನಿಮಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತದೆ. லூக்கா ಲೂಕ 17வது அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தையும் 16ನೇ ವಚನ 19வது வசனத்தையும் 19ನೇ ವಚನ வாசிக்க கேட்கலாம். ಓದೋಣ. ಎದ್ದು ಹೋಗು, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ದೇವರ ರಾಜ್ಯವು ಯಾವಾಗ ಬರುವುದೆಂದು ಫರಿಸಾಯರು ಆತನನ್ನು ಕೇಳಿದಾಗ ಆತನು ಅವರಿಗೆ ದೇವರ ರಾಜ್ಯವು 19வது வசனம் 19 ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಆತನು ಸಕಲ லூக் chapter 17 ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ತನಗೆ ಗುಣವಾದದ್ದನ್ನು ನೋಡಿ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಗಳಿಗೆ ಅಡ್ಡಬಿದ್ದು ಆತನಿಗೆ ಉಪಕಾರ ಸ್ತುತಿ ಮಾಡಿದನು. போதும். பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பைபிள்ல பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವವನ್ನು 10 குஷ்டரோகிகளை பற்றி பார்க்கிறோம். 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳ ಕುರಿತು ನೋಡುತ್ತೇವೆ. 10 குஷ்டரோகிகள் 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ದೇವರ ಮುಂದೆ ಬಂದು அவர்கிட்ட தாவீதின் குமாரனே எங்களுக்கு மனமிரங்கன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ಬಂದು ದಾವೀದನ ಕುಮಾರನಿಗೆ ಕರುಣಿಸು ಅಂತ ಹೇಳಿ இந்த சம்பவத்துல ಈ ಸಂಭವದಲ್ಲಿ ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை ஒரு ஆராதனையா நான் பேச போகிறேன். ದೇವರು ಇವರು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகிகள் அப்படின்னு சொன்னா ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಗಳು அது எப்பவுமே பாவமான வாழ்க்கைக்கு குறித்தே பேசுகிறதை பார்க்கிறோம். ಪಾಪದ ಜೀವನಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. அந்த குஷ்டரோகியை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ಕುಷ್ಠರೋಗದ ಕುರಿತ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ பாவமும் இந்த குஷ்டரோகமும் ಈ ಕುಷ್ಠರೋಗವು ரெண்டும் ஒரே லைன்ல போகிற மாதிரியே தெரியும். ಎರಡು ಒಂದೇ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗು ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. இது சில நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ நம்மளுக்கு புரியுறது கிடையாது. ತಿಳಿತಾ ಇಲ್ಲ. ஆனா ஜனங்க இத புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். ಆದ್ರೆ ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ವಿಷಯ இந்த 10 பேருமே இந்த குஷ்டரோகத்தினால கஷ்டப்படுகிறார்கள். ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அவங்களுடைய பாடியில இருக்கிற பார்ட்ஸ்ங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் சாகிறதை பார்க்கிறார்கள். ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವ ಅಂಗಗಳೆಲ್ಲ ಒಂದೊಂದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಸಾಯುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಅಳಿದು ಹೋಗಿ அது டிகே ஆகி கீழே விழுகிறதை பார்க்கிறார்கள். ಅದು ಅಳಿದು ಕೆಳಗೆ ಬೀಳುವುದನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. இங்க நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள், ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ அந்த முழு கை சில நேரத்துல ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಕೈ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ அப்படியே விழுந்து போகும். ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು முக்கியமாய் இந்த குஷ்டரோகம் எஃபெக்ட் பண்ற பார்ட்ஸ் எதுனா ಕುಷ್ಠರೋಗ ತುಂಬಾ ಕೆಟ್ಟ காதுகளையும் மூக்குகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிரும். ಕಿವಿಯನ್ನು ಮತ್ತು ಮೂಗನ್ನು ತಿನ್ನುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இவங்க இப்படி இருக்கும்போது ಹೀಗೆ ಇವರು ಇರುವುದರಿಂದ இவங்க குடும்பத்திலிருந்து இவங்க தள்ளப்படுகிறார்கள். ಕುಟುಂಬದಿಂದ ಇವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இவங்களுக்கு சொந்தமாய் கனவுகள் கிடையாது. ಇವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಕನಸುಗಳಲ್ಲ. வீடு கட்டணும்ன்ற ஆசை கிடையாது. ಇವರಿಗೆ ಆಸೆ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಂತ ಅಲ್ಲ. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்தணும்ன்ற ஆசை கிடையாது. ಜೊತೆ ಸುತ್ತಬೇಕು, கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை கிடையாது. ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಆಸೆ, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஆசை கிடையாது. ಮಕ್ಕಳನ್ನು ಹೆತ್ತಬೇಕಂತ வெளியூருக்கு போகணும்ன்ற ஆசை கிடையாது. ಹೋಗಬೇಕಂತ ಆಸೆ ಇಲ್ಲ. ஏன்னா இவங்களுக்கு இந்த குஷ்டரோகம் வளர வளர ಯಾಕಂದ್ರೆ ಇವರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗ ಬೆಳೀತಾ இவங்க ஒரு வெளியில இருக்கிற வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறிடுறாங்க. ಆಚೆ ಇರುವಂತ ಬೀದಿಲಿಂದ ನಾಯಿಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. அவங்க ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்காக ಒಂದೊಂದು ಊಟಕ್ಕೋಸ್ಕರ அவங்க ಯಾರக்கிட்டயும் போய் கேட்க முடியாத ஒரு நிலைமை. ಅವ್ರು ಯಾರತ್ರ ಹೋಗಿ ಕೇಳಬೇಕಂತ ಆಗದಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ. இவங்களை யாரும் எந்த பார்ட்டிஸ்க்கும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ಯಾವ ಪಾರ್ಟಿಗೆ ಇನ್ವೈಟ್ எந்த ஃபங்க்ஷனுக்கும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ಫಂಕ್ಷನ್ಗೆ ಇನ್ವೈಟ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இவங்க எந்த மனிதர்களுடைய தொடுதலையும் பார்க்க மாட்டாங்க. ಮನುಷ್ಯರ ಮುಟ್ಟುವಿಕೆ ಸಹ ನೋಡುವುದಿಲ್ಲ. இவங்க எந்த உலகத்துக்கு கூட கான்டாக்டே இல்லாம அனாதைகள்
பாவிகளைப் போல வாழ ஆரம்பிப்பார்கள். ನಾವು ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇಲ್ಲದೆ ಅನಾಥರಾಗಿ இது ಜೀವಿಸ್ತಾರೆ. சாதாரணமான கண்ணுல இருக்கிற அழுக்கை தூசியை போல ஆரம்பிச்சது. ಕಣ್ಣಲ್ಲಿರೋ ಚಿಕ್ಕ ಕೊಳುಕಾಗಿ ಆರಂಭಿಸಲ್ಪಟ್ಟದು இப்ப பாடி முழுசுமாய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಇದು ಹಬ್ಬಲು ಆರಂಭಿಸಿದೆ. சில பாவங்களும் அப்படிதான். ಸ್ವಲ್ಪ ಪಾಪಗಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. ஆரம்பத்திலேயே நம்ம அதை தொடலையானால் ಆರಂಭದಲ್ಲೇ ಅದನ್ನು ಮುಟ್ಟಲು அது கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம கொல்ல ஆரம்பிச்சிடும். ಅದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರ ತಿನ್ನಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இந்த 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 பலியான இந்த குஷ்டரோகி ಈ ಬಲಿಯಾಗಿರುವಂತ ಈ ಕುಷ್ಠರೋಗಿಯು அவனுக்கு தெரியவே இல்ல, ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲೇ ಇಲ್ಲ, இது பரவிட்டு இருக்குன்னு தெரியவே இல்ல. ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಹರಡುತ್ತಾ ಇರೋದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾನೆ ಇಲ್ಲ. அதுக்கப்புறம் தான் ಅದಾದ್ಮೇಲೆ சடன்னா ತಕ್ಷಣ காதுகள் விழும்போது, ಕಿವಿಗಳು ಬಿದ್ದೋಗ್ಬೇಕಾದ್ರೆ, மூக்கு மாறும்போது, ಅವರ ಮೂಗು ಬದಲಾಗಬೇಕಾದ್ರೆ, ஷேப் எல்லாம் மாறும்போது, ಅವರ ಶೇಪ್ ಎಲ್ಲ அப்பதான் ಬದಲಾಗಬೇಕಾದ್ರೆ தெரியுது ಅವಾಗಲೇ எனக்கு ಗೊತ್ತಾಯ್ತು குஷ்டரோகம் பெருகிட்டு இருக்குன்னு. ನನಗೆ ಕುಷ್ಠರೋಗ ಹಬ್ಬುತ್ತಾ ಇದೆ ಅಂತ. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ಈ ರೀತಿಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ இந்த 10 குஷ்டரோகிகள் ಈ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். ಸ್ವಾಮಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. எப்படியா கேள்விப்பட்டாங்க, ಹೇಗ ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டாங்க. ದೇವರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಂಡರು. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಎಣಿಸ್ತೇನೆ, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை பார்த்தார். ಇದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿ ನೋಡಿದರೆ அவன் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ಓಡಿ ಬಂದು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ, இயேசு கிறிஸ்து தான் முதல் ஆண்டவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಮೊದಲ ದೇವರು குஷ்டரோகியை கையால தொட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು ದೇವರು ಮೊದಲಾಗಿ ಮುಟ್ಟಿದರಂತ ಕೇಳಿಬಿಟ್ಟಾರೆ. அவன் குணமானதையும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ವಾಸಿ ಹೊಂದಿದನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. அதெல்லாத்தையும் கேள்விப்பட்டதனால ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದ யாருமே நம்மளை தொட மாட்டாங்கப்பா. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஆனா இந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ಈ ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ. இவர் நம்மளை எந்த நிலைமையிலும் தொட வல்லவராக ಯಾವ இருக்கிறார். ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮುಟ್ಟಲು அவர் சாதாரணமான மனிதன் அல்ல, ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. நம்மளை தள்ளி விடுகிறவர் அல்ல, ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವ ದೇವರು அவரை ಅಲ್ಲ. தேடி போகிற யாவரையும் ಹುಡುಕಿ ಬರುವ ಯಾರು அணைக்கிற ஒரு தேவனாய் இவர் இருக்கிறார். ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ದೇವರ யாரோ ஒருத்தர் சொன்னதை கேள்விப்பட்டாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು ಹೇಳುವುದನ್ನು எங்க ಕೇಳಿದ್ದಾರೆ. அப்பா கிட்ட நான் போக தேவையில்ல, ಅವನ ಹತ್ರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ அவர் ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கேட்ட திறக்க மாட்டாரு. ಗೇಟ್ ತೆಗೆದುವಿಲ್ಲ. எங்க அக்கா கிட்ட போக தேவையில்ல, ಹತ್ರ ಹೋಗುವ ಅವಶ್ಯಕತೆ அவங்க ಇಲ್ಲ. வீட்டுல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. ಇಲ್ಲಿ ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. என் கூட பிறந்தவங்க கிட்ட போக தேவையில்ல, ஒரே தட்டுல சாப்பிட மாட்டாங்க. ஆனா யாரோ சொன்னாங்க, யாரோ ಹೇಳಿದ್ರು. இந்த இயேசு கிறிஸ்து இயேசு சுவாமி அவர் எல்லாரை போல அல்ல, ಹಾಗೆ ಅಲ್ಲ. அவர் தேடி வருகிறவர்களை, ಹುಡುಕಿ ಬರುವ அவருக்கு குஷ்டரோகம் வரும் நினைக்கிறவர் அல்ல, அவருக்கு அதை தொத்திரம் நினைக்கிற தேவம் அல்ல. ஏன்னா எந்த அசுத்தங்களும் அவரை தொட முடியாது. ஏன்னா பரிசுத்தத்திலே பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರಲೇ. இந்த இயேசு பற்றி அவர் கேள்விப்பட்டார். ಯೇಸು ಕುರಿತು ಅವನು இந்த ತಿಳಿದುಕೊಂಡ. இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, தாவீதின் குமாரனே, ಕುಮಾರನೇ, தாவீதின் குமாரனே. எல்லாரும் சொல்றாங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, நாங்க உங்க கிட்ட வந்தா நீங்க எங்களை குணமாக்குவீங்க. ನೀವು ನಮ್ಮನ್ನು ವಾಸಿ ಮಾಡ್ತೀರಾ. எத்தனை பேர் ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்களுடைய கையை தட்டி சொல்லுங்க. ಕೈ ತಟ್ಟಿ ಹೇಳಿ. சில பேருடைய ஆராதனைய ಸ್ವಲ್ಪ ಜನರ என் ஆண்டவரால தேவರಿಂದ இல்லன்னு சொல்லவே முடியாது. ಆಗ್ತಲೇ ಇಲ್ಲ. சில பேருடைய ஆராதனைகளை என் ஆண்டவர் என்ன மாதிரி பிஸியா இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்களுடைய ஆராதனைகளை அவர் அங்கீகரிப்பார். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸ್ತಾರೆ. ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்களேன். சில பேருடைய ஆராதனை ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியாதையா. ಆರಾಧನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅವನಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சில பேருடைய ஆராதனைகளை ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இந்த லெப்ரசியோடு இந்த குஷ்டரோகத்தோடு இருந்தவன், ಈ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ಇದ್ದವನು, இதுக்கு நான் இப்படி பேர் வச்சிருக்கிறேன், ಇದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ. லெப்ரசி வர்ஷிப். ಲೆಪ್ರೆಸಿ ವರ್ಷ குஷ்டரோகியோட ஆராதனை. ಕುಷ್ಠರೋಗಿ ಆರಾಧನೆ. அவனுடைய ஆராதனை எப்படி தெரியுமா? ಆರಾಧನೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? அவன் அங்க போனது, ಅವನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು, அங்க போனது, ಅವನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು, எனக்கு மூக்கு போயிடுச்சு நன்றின்னு இல்ல, ಮೂಗು ಹೋಯ್ತಂದ, எனக்கு காது போயிடுச்சு நன்றின்னு இல்ல, ಕಿವಿ ಹೋಯ್ತು, என் ஆண்டவர் செய்ததுக்காக அல்ல, ದೇವರು ಮಾಡಿದ, என் ஆண்டவர் யார் என்றதுக்காக நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ಯಾರು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஆராதிக்க வரல, என் ஆண்டவர்
யார் என்பதுக்காக அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். I never came here to worship for what God has done, but for who he is. அவர் சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ கைகளை உயர்த்தி ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்க எல்லாரும் உண்மையா இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு அந்த குஷ்டரோகியோட ஆராதனை நம்ம எல்லாரும் பண்ண போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டரோகியோட ஆராதனை எல்லாரும் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்ததுக்காக நான் இங்க ஆராதிக்க வரல, நீங்க தெய்வம் என்பதற்காக, நீங்க இந்த உலகத்தை படைச்சீர் என்பதற்காக, நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு ஆண்டவர் என்பதற்காக உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்றவங்க கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சப்பலோடு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு சில நேரத்துல குஷ்டரோகி ஆராதனை என்ன தெரியுமா? குஷ்டரோகி ஆராதனை எனக்கு வேலை கிடைக்கலன்னா கூட, ಕೆಲಸ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, எனக்கு என் வாழ்க்கை சரியா அமையலன்னா கூட, ಜೀವನ ಸರಿಯಾಗಿ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸಹ, எனக்கு சரியான ஆரோக்கியம் இல்லன்னா கூட, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் அதுக்காக வந்து ஆண்டவரை அவமானப்படுத்த வரல, தேவனை அவமானப்படுத்தலிக்கு வரல, நான் தேவனை உயர்த்த வந்திருக்கிறேன். என்னதான் நடந்தாலும் என் கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறேன். ஒரு சில ஆராதனைகள் ஆண்டவரால இல்லைன்னு சொல்ல முடியாதையா. சில பேருடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிச்ச ஆவார். எது தெரியுமா? இந்த குஷ்டரோகியோட ஆராதனை. குஷ்டரோகி ஆராதனை எவ்வளவு பிஸியா நடந்துட்டு இருக்காரு. அவன் கீழே உடுந்து ஆராதிச்ச உடனே யாருமே தொடல, ஆனா என் தேவன் மனமிறங்கி தொட்டாரையா. ஒரு சில பேருடைய ஆராதனைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார், சில பேருடைய ஆராதனைகளை தொடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ತುಂಬಾ ಇಷ್ಟ ಏನು ಗೊತ್ತಾ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனாದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, போங்க ஆசாரியர்கிட்ட போங்க, யாஜகர் ಹತ್ರ ಹೋಗಿ. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2-3 பேரை தட்டி சொல்லுங்க. சில வியாதிகள் குணமாகணுமானால் ரோகங்கள் வாசியாகಬೇಕು, டாக்டரால முடியாது, டீச்சர்ஸால முடியாது, பேரண்ட்ஸால முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்ங்களால முடியாது, சொந்தக்காரர்களால முடியாது. சில வியாதிகள் குணமாகணுமானால் தேவாலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கணும், தேவனுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. தேவன் உலாவுகிற இடத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கணும். சில வியாதிகள் தேவன் இங்கதான் குணமாக்குவார். ಸ್ವಲ್ಪ ರೋಗಗಳ ದೇವರು ಇಲ್ಲೇ ವಾಸಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹalleluya, ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. சில வியாதிகளை குணமாக்க அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாதுங்க. ಸ್ವಲ್ಪ ರೋಗಗಳು ವಾಸಿಯಾಗಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಬಾರದು, அங்கேயும் போக கூடாது, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಬಾರದು. ஆண்டவர் இந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொல்றாரு, 10 குஷ்டரோகி ನೋಡಿ தேவாலயத்துக்கு ஆசாரியன் கிட்ட போ, தேவರ ಆಲಯದಲ್ಲಿ ಯಾಜಕರ கண்ட இடத்துக்கு போய் இந்த இவ்வளவு நாள் ಬೇಡದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು கண்ட இடத்துக்கு போனேன், ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ வாழ்க்கையில இருக்கிற வியாதிகளை குணமாக்க கண்ட இடத்துக்கு போனேன். ரோகಗಳು ವಾಸಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ எல்லாம் இந்த வியாதி குணமாகாது, ಅಲ್ಲೆಲ್ಲ ವಾಸಿಯಾಗುವುದಿಲ್ಲ. என் தேவன் உலாவுகிற இடத்துல, தேவன் வாசம் செய்கிற இடத்துல, தேவனை உயர்த்துகிற இடத்துல, தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல நீங்களும் நானும் போய் உட்காருவோம். ஆனால் அது என்ன மாதிரி வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பக்கத்துல ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, கண்ட இடத்துக்கு போக கூடாது, கண்ட இடத்துக்கு போக கூடாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு குணம் வேணுமானால் தேவனுடைய வீட்டுல தான் இருக்கணும். ஹalleluya. அவங்களுக்கு குணமாச்சு, அவರಿಗೆ ವಾಸಿ ಆಯಿತು. அதுல 9 பேரு, ಅದರಲ್ಲಿ 9 ಜನ அவங்க பார்க்கறாங்க, ಅವರು ನೋಡ್ತಾರೆ, கையில இருந்து வடிஞ்சிக்கிட்டு இருந்த சீಳು, ಅವರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದ ಕೀವು ಎಲ್ಲ ಸ್ಟಾಪ್ ಆಯ್ತು, ನಿಂತೋಯ್ತು. ಸ್ಟಾಪ್ ஆனதும் நின்ன தಕ್ಷಣ வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. மனைவி ஓடுது செலிப்ரேட் பண்றதுக்கு, ಅದನ್ನು ಆಚರಿಸಲಿಕ್ಕೆ, செலிப்ரேட் பண்றதுக்கு. ಅದನ್ನ ಆಚರಿಸಿ அவங்க ಮಮ್ಮಿ பார்க்கறாங்க, ತಾಯಿ ನೋಡ್ತಾರೆ, ಏಯ್ உனக்கு வியாதி குணமாயிடுச்சுடா, ஏய் ನಿನಗೆ ರೋಗ ವಾಸಿ ಆಯ್ತು. செலிப்ரேட் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் ஆச்சரிஸ்ತಾರೆ. ஆனா 10வது ஒருத்தன் இருக்கிறான், ராத்திரி ஒருவனிದ್ದಾರೆ, சீல் வடிகிறது, கியூ எல்லாம் ஆகி சுரிஸ்து, நிப்பாட்டினதை பார்த்து
ನಿಂತೋಗಿರೋದು ನೋಡಿ. வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணாம ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆಚರಿಸ್ತದೆ. குணமாக்கனவரவரே காலில் போய் உலகிறான். ಗುಣಪಡಿಸ್ತಾರ ಕಾಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಟ್ಟ. ஐயா ஆண்டவர் கேட்கிறாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எங்க மற்றவங்க எல்லாம் எங்க? ಮಿಕ್ಕಿರೋರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ? அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க செலிப்ரேட் பண்ண. ಅವರೆಲ್ಲ ಆಚರಿಸಲಿಕ್ಕೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நீ மாத்திரம் ஏன்டா வந்த? ನೀನ್ ಮಾತ್ರ ಯಾಕೆ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದೆ? என்கிட்ட ஏன் வந்த? ನನ್ನ ಹತ್ರ ಯಾಕೆ ಬಂದೆ? ஐயோ நான் ஆராதிக்க வந்தேன் ஐயா. ನಾನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நன்றி ஐயா. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. நன்றி ஐயா. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. இன்னைக்கு நான் நிற்பதோ, நான் நில்லுவதோ, நான் நிர்மூலமாகாததோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபை தான் டாடி. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதையா. அவங்க எல்லாம் எனக்கு அப்புறமா தான். அவங்க என்ன தள்ளி விட்டவங்க தானே, என்ன தூரம் வச்சவங்க தானே. ஆனா என்னை அள்ளி கொண்டவர் நீர் தானே, என்னை பிடித்தவர் நீர் தானே, என்னை தொட்டவர் நீர் தானே. உங்களை விட அவங்க எப்படி ஐயா எனக்கு முக்கியமாக முடியும்? உங்களை விட எனக்கு யாருமே இந்த உலகத்துல முக்கியம் இல்ல. இல்ல இல்ல, யாரும் முக்கியம் அல்ல. அல்ல, nobody is important to me. ಯಾರು ಮುಖ್ಯವಿಲ್ಲ. எனக்கு யாருமே முக்கியமில்ல. ನನಗೆ ಯಾರು ಮುಖ್ಯವಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. யாருமே எனக்கு முக்கியம். ಯಾರು ಮುಖ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொன்னார் தெரியுமா? ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? தொட்டு ಮುಟ್ಟಿ. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, you will become whole. நீ இனிமே பூர்ணப்படுவாய். ನೀವು ಪೂರ್ಣ ಹೊಂದುತ್ತೀರಾ. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? அவங்க எல்லாருக்கும் ಅವರೆಲ್ಲರಿಗೂ சீಳು நின்றுச்சு, ಕಿವು ಸುರಿಸದೆಲ್ಲ ನಿಂತೋಯ್ತು. ஆனா கட்டான மூக்கும் கட்டான காதும் அதே மாதிரிதான் இருக்கு. ಕಟ್ಟಾಗಿರುವ ಆ ಕಿವಿ ಮೂಗು ಹಾಗೆ ಇದೆ. ஆனா ಆದರೆ பத்தாவதா இருக்கிற இவன் ಹತ್ತನೇದಾಗಿರುವ நன்றி சொன்னதுனால ಸ್ತೋತ್ರ இவனுக்கு மூக்கும் காதும் வளர ஆரம்பிக்குது. ಮೂಗು ಕಿವಿ ಬೆಳೆಯಲು ಆರಂಭಿಸ್ತದೆ. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya சொல்ல மாட்டேன்றீங்களே? இது வரைக்கும் நீ இழந்தது எல்லாத்தையும் ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡ இழந்ததோட நிப்பாட்டாம நீ எதுவும் இழக்காத மாதிரியே மாத்த இயேசு மாத்திரதான் வல்லவராய் இருக்கிறார். ಕಳೆದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ Only Jesus is able to make you complete. ಯೇಸು ಮಾತ್ರ ಇವನು ಪೂರ್ಣಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ಕಂಪ್ಲೀಟ್ ಪೂರ್ಣಪಡಿಸಲಿಕ್ಕೆ. சில பேர் இங்க இருக்கிறவங்கள பார்த்து நினைப்பீங்க, ನೋಡಿ ನಡೆಸ್ತೀರಾ, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க ரொம்ப ஆனந்தமானவங்கப்பா, ಚರ್ಚಲ್ಲಿ ಇರೋರು ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿರುವರು, ரொம்ப கஷ்டமே பட்டதில்ல போல, ಯಾವ ಕಷ್ಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ, கண்ணீரே பார்த்ததில்ல போல, கண்ணீரே ನೋಡಿಲ್ಲ, அவங்க டிவோர்ஸ் பார்த்ததில்ல, டிவோர்ஸ் ನೋಡಿದಿಲ್ಲ, அவங்க வாழ்க்கையில அவங்க சரீரத்துல பலவீனங்களை பார்த்ததில்ல, பலவீனத்தை ನೋಡಿಲ್ಲ. ஐயா, நீங்க கடந்து போனதை விட அதிகமாய் கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் ஒரு அடையாளம் கூட இல்லாம முன்னாடி நிக்கிறோம்னா ஏன்னா என் கர்த்தர் எங்களை தொட்டாரையா, ஒவ்வொரு ஆராதனையில தொட்டு இருக்கிறார், முட்டினாரு. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை விட அதிகமா நான் இழந்திருக்கிறேன். ஆனா அப்படி தெரியல தானே, ஏன்னா தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். தேவன பாதத்தில் குளித்துது. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya, ஹalleluya. சில பேர் அடிபட்டது தெரியுங்க, சில பேரை பார்த்தா அடிபட்டது தெரியும், ஆனா நம்மளை பார்த்தா அது தெரியாது. ஏன்னா நாங்க நன்றி சொல்லி வந்திருக்கிறோம். உலகத்தை தேடல, சொந்தக்காரர்களை தேடல, ஜனங்களை தேடல, படிப்புகளை தேடல, பணங்களை தேடல, பட்டங்களை தேடல, சர்வ வல்லமையான தேவனை ஒவ்வொரு வாரமும் தேடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? ஆமீன் மாத்திரம் சொல்றவங்க கையை உயர்த்தி ராமே ஹalleluya சொல்லுங்களே. ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಜೊತೆ ಇದ್ದೀರಾ? கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. ஹalleluya. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நேபுகாத்நேசர் ஷாத்ராக் மீஷாக் அபேத்நேகோ உள்ள போடும்போது, ஷாத்ராக் மீஷாக் அபேத்நேகோ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕಾದ್ರೆ
தீய 7 மடங்கு ஏத்துன்றான். ಬೆಂಕಿಯನ್ನು 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚುಪಡಿಸು. உள்ள போட்டான், ಹೊರಡೆ ಹಾಕಿದ್ರು. போட்டா ಹಾಕಿದ್ರೆ புகைக்கு நடுவுல இப்படி தள்ளி தள்ளி எட்டி பார்க்கறான். ಹೊಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ತಲೆ ಬಾಗಿ ನೋಡಿ, ತಲೆ ಬಾಗಿ ನೋಡಿ. நாலாவதா இன்னொரு மனுஷன் உள்ள நடந்துட்டு இருக்கான். ನಾಲ್ಕರಾಗಿ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯ. டேய் டேய், யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருக்காங்கடா. யாரோ ஒருவர் இದ್ದಾರೆ. அவங்கள வெளியில தூக்கு. ಅವರ ಆಚೆ வெளியில தூக்குனா ಆಚೆ ಎತ್ತಿದ್ರೆ ஹalleluya. ಹalleluya. பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಹೇಳಿದ್ರು, தீ அவர்களை தொடல, ಬೆಂಕಿ ಅವರನ್ನು ಮುಟ್ಲಿಲ್ಲ, ಹೊಗೆಯು ஸ்மெல் கூட இல்லையா, ಆ ಹೊಗೆ ವಾಸನೆ ಸಹ ಇಲ್ಲ. ஆமென் சொல்லுங்களேன். ಹalleluya. முடிஞ்சா பக்கத்துல இருக்கவங்கள ஸ்மெல் பண்ணுங்க பார்க்கலாம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸ್ಮೆಲ್ ಮಾಡಿ ನೋಡಿ. ரொம்ப பக்கத்துல போய் பண்ணாதீங்க, ತುಂಬಾ ಹತ್ರ ಹೋಗಬೇಡಿ. என்னங்க ಹತ್ರ ಹೋಗಿ ಸ್ಮೆಲ್. நீங்க எரிஞ்ச மாதிரி ஸ்மெல்லே வரல. ನೀವು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಹೋಗಿರೋ ಸ್ಮೆಲ್ಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஆக்சிடென்ட் ஆனீங்களா? ಅನೇಕನ ನೋಡಿ பார்த்தா அடையாளமே தெரியல. ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஏய், உருவாக்கினவர் தொட்டா அப்படிதாயா. ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿದವರು ಮುಟ್ಟಿದ್ರೆ இவர் ரிப்பேர் பண்றவர் அல்ல, அவர் ப்ரிப்பேர் பண்றவராக இருக்கிறார். என் கர்த்தர் தொடுவார். ஆனா இவ்வளவு கஷ்டங்களை கடந்து போயிருக்கீங்க, ஆனாலும் உங்களை பார்த்தா அதை தெரியவே இல்லை. ஏன்னா என் கர்த்தர் உங்களை தொட்டுட்டே இருக்கிறார், உங்களை குணமாக்கிட்டே இருக்கிறார். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் கைதட்டி, வல்ல கிருபை இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் வல்ல கிருபை இது நல்ல கிருபை, சுத்த கிருபை, கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே ஹல்லேலூயா, ஹல்லே 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 ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. அக்கினியின் சூளையில் இன்னும் மெதுவா கை தட்டுங்க, ஆண்டவரை உயர்த்துற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல வர்ஷிப், ಒಂದು ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்ணும், ಎಲ್ಲವನ್ನೂ ರಿಸ್ಟೋರ್ ಮಾಡುತ್ತದೆ. இந்த 10வது குஷ்டரோகியோட எல்லா காரியங்களை ரிஸ்டோர் பண்ணார் ஆண்டவர். 10ನೇ ಕುಷ್ಠರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದವನಿಗೆ எல்லா ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ರಿಸ್ಟೋರ್ ಮಾಡಿದರು. இதுல இன்னும் ஆழமாய் சில காரியங்களை சொல்லணும். ಇನ್ನು ಆಳವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಬೇಕು. 10 பேர்ல 9 பேரும் யூதர்கள், 10 ಜನರಲ್ಲಿ 9 ಜನ ಯೆಹೂದ್ಯರು, ஒருத்தன் மாத்திரம்தான் சமாரியன். ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಸಮಾರ್ಯ. நன்றி சொல்லிட்டு வந்தவன் சமாரியன். ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿದವನು ಸಮಾರ್ಯದವನು. சில நேரத்துல ಸ್ವಲ್ಪ புறஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அவர்களாவது வந்து நன்றி சொல்லுகிறார்கள். ಬೇರೆ ಜಾತಿಯವರಿಗೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಬೇಕಾದ ಅವರು ಬಂದು, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானம் மறந்து போகுது. ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಸ್ಥಾನವು ಮರೆತು ಹೋಗುತ್ತದೆ. மறக்க கூடாதயா, ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஜோயல் ஆஸ்டின் என்கிறதான உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சுடைய பாஸ்டர், ಜೋಯಲ್ ಆಸ್ಟಿನ್ ಅಂತ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್, அவர் ஒரு சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, ಅವರೊಂದು ಸಾಕ್ಷಿನ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ, எங்க டாடி செத்துட்டாரு, ನನ್ನ ತಂದೆ ಸತ್ತೋದ್ರು, நான் பாவமான வாழ்க்கையில விழுந்து கிடந்திருந்தேன், ಪಾಪದ ಜೀವನದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ, நான் வந்து எப்படியா இந்த சர்ச்சை இனிமே நடத்துறதுன்னு பயந்துட்டு நிக்கிற ಈ நேரத்துல ಚರ್ಚ್ ಅನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತದೆ ಭಯಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ எல்லாரும் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದರು, நீ ஒரு கெட்டவன், ನೀನೊಬ್ಬ ಕೆಟ್ಟವನು, நீ அவமானத்தோட நிறைஞ்சவன், ನೀನು ಅವಮಾನ ತುಂಬಿ ನಡೆದವನು, இவனால எப்படி சர்ச்சை நடத்த முடியும், ಇವನಿಂದ ಹೇಗೆ ಸಭೆ ನಡೆಸಿ, இவன் பாவம் நிறைஞ்சவன், ಇವನು ಪಾಪ ತುಂಬಿದವನು. நிறைய ஸ்டிக்கரை என் மேல ஒட்டுனாங்க, ಅನೇಕ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಅಂಟಿಸಿದ್ರು,
நான் சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சர்ச்சுக்கு வரபார்ದು ನೆನೆಸಿದೆ. ஆனா ஒரு கார் மேல ஸ்டிக்கரை ஒட்டிட்டா அந்த ஸ்டிக்கரை எடுக்கும் போது எவ்வளவு வலிக்குமோ. ಆ ಕಾರ್ ಮೇಲೆ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಅಂಟಿಬಿಟ್ಟು ಎತ್ತಬೇಕು. இவங்க எல்லாரும் ஒட்டின ஸ்டிக்கரை ಅವರೆಲ್ಲ ಅಂಟಿಸ ಸ್ಟಿಕ್ಕರ್ ஒரு சர்வ வல்லமையான தேவன் இறங்கி வந்து என் வாழ்க்கையில இந்த எல்லாத்தையும் பிச்சு போட்டாரையா. ದೇವರು ಬಂದು ಇಳಿದು ಬಂದು ಎಲ್ಲವನ್ನ ಕಿತ್ತಾಕಿದ್ರು. இன்னைக்கு பாஸ்டராய் ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ நான் நிற்கிறேன். ನಾನು ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த உலகம் நம்மளை பார்த்து 1000 சொல்லலாம். ಈ ಲೋಕ ನಮ್ಮ ನೋಡಿ ஆனா நீங்க கர்த்தரை ஆராதிப்பீர்களானா ದೇವರ ಆರಾಧಿಸಿ கர்த்தர் அதை ரீஸ்டோர் பண்ணுவா. ದೇವರು ಅದನ್ನು ರಿಸ್ಟೋರ್ ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ஒரு நல்ல ஆராதனை ಒಂದು ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ ரீஸ்டோர் மாத்திரம் இல்ல, ರಿಸ್ಟೋರ್ ಮಾತ್ರವಲ್ಲ, ரீசால்வ் பண்ணும். ರಿಸಾಲ್ವ್ ಮಾಡುತ್ತೆ. ரீசால்வ்னா என்னது? ರಿಸಾಲ್ವ್ ಅಂದ್ರೆ லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ ಓದೋಣ. வாசிங்க. ಇನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮಗನೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ತಂದೆಯು ತನ್ನ ಆಳುಗಳಿಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ತಟ್ಟನೆ ತಂದು ಇವನಿಗೆ ತೊಡಿಸಿರಿ. போதும் போதும் போதுமா. பைபிள் சொல்லுகிறது, கெட்ட குமாரனுடைய கதையை பார்க்கும் போது ಕೆಟ್ಟೋಗಿರ ಆ ಹುಡುಗನ ಬಗ್ಗೆ அவன் முடிவு பண்ணுகிறான், அவன் ನಿರ್ಧಾರ நான் பன்னிகளோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி ಹಂದೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸಿದ ಜೀವನ ಸಾಕು, நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்பி போகிறேன் முடிவு பண்ணுகிறான். ತಿರುಗಿ ಹೋಗ್ತೇನೆ. பைபிள் சொல்லுகிறது, ಹೇಳ್ತದೆ இவன் திரும்பி வருகிறதை பார்த்து ತಿರುಗಿ ಬರುವುದನ್ನು ನೋಡಿ இவன் ஓடி போலங்க, ಇವನು ಓಡಿ ಹೋಗಿ, அப்பா ஓடி வந்தார், ತಂದೆ ಓಡಿ ಬಂದರು, அப்பா ஓடி வந்தார், ತಂದೆ ಓಡಿ ಬಂದರು. ஆராதிக்கிறவனை பார்த்தா ಆರಾಧನೆ ಮಾಡೋರು ನೋಡಿ கர்த்தர் ஓடி வருவார். ದೇವರು ಓಡಿ ಬರ್ತಾರೆ. ஆராதிக்கிறவன் மேல ஆண்டவருக்கு ரொம்ப பாசம். ಆರಾಧನೆ ಮಾಡೋರ ಮೇಲೆ ದೇವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ. ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ கட்டி பிடிச்சி ತಪ್ಪಿಕೊಂಡು அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்துறார். ಅವನ ವಸ್ತ್ರವೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. அவன் கேவலமாய் போட்டிருந்த ಅವನ ಅಸಹ್ಯವಾಗಿ கிழிஞ்ச வஸ்திரத்தை மாத்துறார். ಕಿತ್ತೋಗಿರೋ ವಸ್ತ್ರವನ್ನು உடனே மாத்துறா, ತಕ್ಷಣ உடனே ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. மாத்து. ತಕ್ಷಣ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. அவனுக்கு ஒரு ரிங் கொடுக்கறான். ಅವನಿಗೆ ಒಂದು ಉಂಗುರ ಕೊಡ್ತಾರೆ. அந்த ரிங் ಆ ಉಂಗುರ கொடுத்து அவன் இவ்வளவு நாட்கள் இழந்த அதிகாரத்தை எல்லாம் ಕಳೆದುಕೊಂಡ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲವನ್ನೂ திருப்பி கொடுக்கறான். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಕೊಡ್ತಾರೆ. அவனுக்கு ஒரு ஷூ போடுறாரு. ಅವನಿಗೆ ಶೂ ಹಾಕ್ತಾರೆ. ஏய் நீ வேலைக்காரன் அல்ல, ಕೆಲಸಗಾರ அந்த ಅಲ್ಲ, வீட்டுடைய எஜமானன். ಮನೆ ಯಜಮಾನರು. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சடனா பார்த்தா ತಕ್ಷಣ ನೋಡಿದ್ರೆ பிசினஸ் மேன் மாதிரி தெரியறான். ಬಿಸಿನೆಸ್ ಮ್ಯಾನ್ யாராவது அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருவேளை கேட்டிருப்பாங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿರಬಹುದು, அவனை பார்த்து கேட்டிருப்பாங்க, ಅವನು ನೋಡಿ ಕೇಳಿರಬಹುದು, என்ன பண்ணீங்க கூட போனேன்னு கேட்டிருப்பாங்களா? ಇಲ್ಲ ಅಂದಿ ಒಟ್ಟಿಗೆ ಹೋದಂತ ಕೇಳಿದ್ರು. அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ಕೇಳುವುದಿಲ್ಲ. அவன் Dress பார்த்ததும் ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தீங்களா? ಬಿಸಿನೆಸ್ ಟ್ರಿಪ್ ಹೋಗಿದ್ರು. இவன் தான் யோசிக்கிறான், நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், நடுவுல எங்க அப்பாவை சந்திச்ச எங்க அப்பா என் நிலைமைகளை தலைகீழாய் மாத்திட்டார். ತಂದೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ஹalleluya. ಹalleluya. சில இஷ்யூஸ் அவர் மாத்திரம் தான் ரிசால்வ் பண்ண முடியும். ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳು ಆತನೇ ರಿಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. மார்க் 5வது அதிகாரத்துல பார்க்கும்போது ಮಾರ್ಕ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡಬೇಕು. லேகியோன் என்கிறதான ஒரு பேய் பிடிச்ச ஒரு மனுஷனை பார்க்க முடியும். ದೆವ್ವಹಿಡಿದ ಮನುಷ್ಯನ ನೋಡ್ತೇವೆ. 6000 பேய்கள் இருந்தாதான் அதுக்கு பேர் லேகியோன். 6000 ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದ ಮನುಷ್ಯನು. அவನು அவனுடைய துணிகளை கிழிச்சிடுவானா, ಅವನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕಿತ್ತಾಕ್ತಾನೆ, கல் எடுத்து அவனே அவன் வெட்டிக்குவானா, ಕಲ್ಲು ತಗೊಂಡು ಅವನೇ ಅವನು ಕತ್ತರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ, அவனை வெட்டிக்குவான். ಅವನು ಕತ್ತರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. ஏன் வெட்டிக்குவானா? ಯಾಕೆ ಕತ್ತರಿಸ್ತಾನೆ? அவன் சரீரத்தை பார்த்து அவனே பேசுவான், ಶರೀರ ನೋಡಿ ಅವನೇ I hate ಮಾತಾಡ್ತಾನೆ. you. ನಾನು hate you. எனக்கு உன்னை பிடிக்காது, ನಾನು ನೋಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்காது. ನೋಡಿದ್ರೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து சுவாமி கரைக்கு வந்து இறங்கும்போது அவர் தீரಕ್ಕೆ ಬಂದು ಇಳಿದ இவன் ஓடி போய் இயேசுவை ஆராதிக்கிறான். ஓடி இயேசுவை ஆராதிஸ்ತಾನೆ. உங்களை பார்த்து ஒன்னு சொல்லுகிறேன், ನೋಡಿ ಒಂದು ಹೇಳ್ತಾನೆ, 6000 பேய்கள் 6000 ದೆವ್ವಗಳು ಇವನನ್ನು குடும்பத்துக்கிட்ட இருந்து பிடிச்சு வச்சிச்சு, ಕುಟುಂಬದಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು, வேலைக்கிட்ட இருந்து பிடிச்சு வச்சு, ಕೆಲಸದಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು, தூக்கத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிச்சு, ನಿದ್ರೆಯಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು. ஆனா இயேசு வரும்போது 6000 பிசாசு ஒண்ணா சேர்ந்தாலும் 6000 தேவன் கிட்ட இருந்து ஆராதிக்கிறதுன்னு அவனை பிரிக்க வைக்க முடியலையா? ஆராதிச்சல அவனை அகலிஸ்லிக்க ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கை ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, 6000 பிசாசுகள் 6000 ದೆವ್ವಗಳು அவனನ್ನು ஆராதனையிலிருந்து ஆராதனைಯಿಂದ நிப்பாட்ட முடியல. ನಿಲ್ಲಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ಏನ್ ಸಮಸ್ಯೆ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ಏನ್ ಸಮಸ್ಯೆ? உங்களை யாரோ முன்னாடி பாட வைக்கலன்னா யாரோ ನಿಮ್ಮನ್ನು ಮುಂದೆ ಆಡ್ಲಿಕ್ಕೆ அது உங்களுக்கு பிரச்சனையா? அது ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ. உங்களுக்கு பார்க்கிங்க்கு பைக்குக்கு காருக்கு இடம் கொடுக்கலனா ನಿಮಗೆ ಪಾರ್ಕಿಂಗ್ ಸ್ಥಳ அது உங்களுக்கு பிரச்சனையா? அது ನಿಮಗೆ ಕಷ್ಟನಾ? இல்ல கேன்சரா? ಕ್ಯಾನ್ಸರಾ? இல்ல கடன் பிரச்சனைகளா? ಸಾಲದ ಕಾರ್ಯಗಳಾ? எது உங்களை ஆராதிக்கலன்னு நிப்பாட்டவே கூடாது. ಯಾವುದು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
பக்கத்துல இருக்கவங்கள பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, கையை எடு. எதுவுமே உங்களை ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನು தேவனை ஆராதிக்கிறதுல இருந்து ದೇವರ ಆರಾಧನೆಯಿಂದ நிப்பாட்டவே கூடாது. ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದು. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்துங்களே. ஆண்டவரே, தேவரே, உயர்வோ மேலோ, தாழ்வோ கீழவோ, மரணமோ மரணமோ, பிசாசோ சைத்தானோ, எதுவுமே என்னை ஆராதிக்கிற இடத்துல இருந்து நிப்பாட்ட கூடாது. ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். அவன் போய் தேவனை ஆராதிச்ச உடனே, ಹೋಗಿ ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡಿ தேவனுக்கு முன்னாடி குனிஞ்ச உடனே ತಲೆ ಬಾಗಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பேயே தேவவே, அவனை விடு, ಅವನನ್ನು ಬಿಡು. என்னைக்கு நீ ஆராதிக்கிறியோ ಯಾವಾಗ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀರೋ ஆண்டவர் பார்த்து சொல்வாரு, ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, கேன்சரே ಕ್ಯಾನ್ಸರೇ, அவரை விடு, ಅವನನ್ನು ಬಿಡು. கடன் பிரச்சனையே ಸಾಲದ ಕಾರ್ಯಗಳೇ, அவனை விடு. ಅವನನ್ನು ಬಿಡು. நிறைய மாத்திரைகளை போடுறீங்களா? ಮಾತ್ರಗಳಲ್ಲಿ ಹಾಕ್ತೀರಾ? கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. தேவனை ஆராதனை என் பண்ணு. ஆண்டவர் சொல்லுவார், தேவன் ಹೇಳ್ತಾರೆ, எல்லா வலிகளே அவனை விடு. எல்லா ನೋವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? ದೇವರು ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? பொல்லாத பிசாசே, ಏ ಸೈತಾನನೇ, உன் கையை எடு. ನಿನ್ನ ಕೈ ಎತ್ತು. நீ மறைச்சு அவன் சும்மா இருக்கிறவனே, அவனு- அவன் என் கூட பேசுறவன். ಅವನೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡೋಣ. வாரம் என் கூட பேசுறவன், ವಾರ தினந்தோறும் என்னை ஆராதிக்கிறவன். ನಿನ್ನ ನಿತ್ಯ ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವನು. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் கிட்ட பேசணும். ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡು. தேவன் கிட்ட பேசுனீங்கன்னா ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡು. ஆண்டவர் இப்படி அழகா பாடுவார். ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತಾರೆ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. போ போன்னு நீங்க போ. எப்படி இன்னைக்கு நீங்க சொல்ல உங்க வீட்டுல இருந்து அது சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. போ 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 போன்னீங்கன்னா வீட்டு போயிடும். ரெடியா? 1 2 3 4. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காதே. நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது. நான் இயேசுவின் மீட்கப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? நல்லா சத்தமா சொல்வீங்களா? எத்தனை பேர் மேல இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, அவனை விடு, அவன் சாதாரணமான ஆள் அல்ல, என்னை ஆராதிக்கிறவன், என்னை ஆராதிக்கிறவன், என்னை ஆராதிக்கிறவன். ஆமென். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது. இயேசுவின் மீட்கப்பட்ட எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். கை தட்டி ஆண்டவரே, கை தட்டுறவங்கள மாத்திரம் ஆசீர்வதிங்க. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பவுமே சொந்தம் அல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒரு ஆராதிக்கிறவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒரு ஹஸ்பண்டை பார்த்து ஒரு வைஃப் சொல்லிச்சா, நான் வெளியில போயிட்டு வரேன், அதுக்குள்ள புள்ளைய பார்த்துக்கங்கன்னு. ಗಂಡ ನೋಡಿ ಒಂದು ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತು, ನಾನು ಆಚೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ, ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಮಗು ನೋಡ್ಕೊಂಡು. இந்த டேடிங்க இருக்கிறாங்க பாருங்க, ಈ ತಂದೆ ಇದ್ದಾರಲ್ಲ, ரொம்ப கேடிங்க. ಅವ್ರು ತುಂಬಾ ಕೇಳಿ. ஸ்லோவா சொன்னார். அதை பிள்ளைங்களை பார்த்துக்காங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு பயங்கரமான டெக்னிக்ங்க தெரியும். ಮಕ್ಕಳು ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ಭಯಂಕರ ಟೆಕ್ನಿಕ್ ಅಂತ. கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಒತ್ಕೊಂಡು அவங்க கையில ஏதாவது ஒன்று கொடுத்து ಅವ್ರ ಕೈಲಿ அவங்கள பிஸி ஆக்கிடுவாங்க. ಅವ್ರನ್ನ ಬಿಸಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು கிரியேட்டிவ்ங்க. ಕ್ರಿಯೇಟಿವ್.
அப்படி ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட சொன்னாராம், ತಂದೆ ಒಂದು ಆ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, டாடி பிஸியா இருக்கிற மகளே, ಡ್ಯಾಡಿ ಬಿಸಿ ಆಗಿದ್ದೇನೆ, நான் உனக்கு ஒரு கேம் கொடுக்குறேன், ನಾನು ಒಂದು ಗೇಮ್ ಕೊಡ್ತೀನಿ, நீ அதை போய் ஆடிக்கிட்டு இருன்னு. ಅದು ಹೋಗಿ ನೀನು ಆಟ ಆಡ್ತಾನೆ. அந்த பொண்ணு சொல்லிச்சான், சரி டாடி. ಆ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾ ಸರಿ. ஒரு பேப்பர்ல உலகம் இருந்துச்சான், ಒಂದು ಪೇಪರಲ್ಲಿ ಒಂದು ಲೋಕದ ಬಾವುಟ ಇತ್ತು. வாங்கன்னு சொல்லி ಬಾ ಅಂತ ಹೇಳಿ பேப்பரை கிழிச்சு ಪೇಪರನ್ನು ಕಿತ್ತಾಕ್ಬಿಟ್ಟು அங்க தூக்கி போட்டு ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಎತ್ತಾಕ್ಬಿಟ್ಟು அதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துரு, உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். ಅದನ್ನೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ನೀವು ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ತಗೊಡ್ತೀನಿ. இப்படி திரும்பி வரத்துக்குள்ள அந்த பொண்ணை சேர்த்துட்டு உடனே எடுத்துட்டு வந்துருச்சு. ಈಗ ತಿರುಗಿ ಬರೋ ಅಷ್ಟರಲ್ಲಿಗೆ ಅದೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ அவர் நினைச்சார் 2 hours அதை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், நான் வேலையை பார்க்கலான்னு. ಅವ್ರು ನಡೆಸಿ 2 ಗಂಟೆ ಕಾಲ ಆಗ್ತದೆ, ಅಷ್ಟು உடனே சேர்த்துருச்சு. ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಸೇರಿಸ್ಬಿಟ್ಟು, ஐயோ எப்படிமா இவ்வளோ சீக்கிரம் சேர்த்த, ಹೇಗೆ ಎಷ್ಟು ಬೇಗ ಅದನ್ನು ಸೇರಿಸಿದೆ. அந்த பொண்ணு சொல்லிச்சான், ಆ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತು, நீங்க பேப்பர் இப்படி காமிச்சிங்கல்ல டாடி, ಪೇಪರ್ನ ಹೀಗೆ ತೋರಿಸ್ತಿರಲ್ಲ, உங்க பக்கம் உலகம் இருந்துச்சு, ನಿಮ್ಮ ಕಡೆ ಲೋಕ, நீங்க அதை கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ಅದನ್ನು ಕಿತ್ತಾಕ್ತಾ ಇದ್ದೀರಾ. என் பக்கத்துல ஒருத்தன் ஆராதிக்கிறவன் இப்படி முட்டி போட்டு இருந்தான், ನನ್ನ ಕಡೆ ಆರಾಧನೆ ಮಾಡೋನು, நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ನಾನು ಅವನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇದೆ. நீங்க கிழிச்சு போட்டீங்க, ನೀವು ಕಿತ್ತಾಕಿದ್ರಿ, நான் உலகத்தை ஒன்னா சேர்க்கல, ಲೋಕವನ್ನು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ஆராதிக்கிறவனை ಆರಾಧನೆ ಮಾಡೋನು, ஆராதனை பண்ற கரெக்டான சைஸ்ல சேர்த்த, ಆರಾಧನೆ ಮಾಡೋನು, உலகம் சரியாயிடுச்சு, ಲೋಕವು ಸರಿ ಆಯ್ತು. வீடை சரியாக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, ಮನೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕಂತ ನೀವು, உங்களை சரியாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕಂತ என்னைக்கு ஆராதிக்கிறவன் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு வருகிறானோ, ಆರಾಧನೆ ಮಾಡೋ ಆರಾಧನೆ தானாவே வீடு சரியாகும், உலகம் சரியாகும், குடும்பம் சரியாகும், எல்லாம் ಆದಷ್ಟಿಗೆ ಲೋಕವು ಮನೆ ಎಲ್ಲ ಸರಿ ಆಗ್ತದೆ. worship ಆರಾಧನೆ restores, ರೆಸ್ಟೋರ್ ಮಾಡ್ತದೆ, worship ಆರಾಧನೆ resolves. ರಿಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತದೆ. ஒரு பேய் பிடிச்ச மனுஷன், நிர்வாணமா இருந்த மனுஷனுக்கு முதல்ல ஆண்டவர் செஞ்சது என்னன்னா, பேய்களை துரத்தி அவனுக்கு ஒரு ஆடையை போத்தினார். ದೆವ್ವದ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿದ್ರು. புது ட்ரெஸ் போட்டு ஊருக்குள்ள போகிற இவனை பார்த்து சொல்கிறான், அந்த பேய் பிடிச்சவன் தானே, ವಸ್ತ್ರ ಹಾಕೊಂಡು ನೋಡಿ நிர்வாணமாய் நடக்கிறவன் தானே, ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನಡೆದವ ನೀನಲ್ಲ, அசிங்கமாய் வாழ்கிறவன் தானே, ಅಸಹ್ಯವಾಗಿ ಇದ್ದವ ನೀನಲ್ಲ. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ನಗ್ತಾ அது ಇದ್ದಾನೆ. அப்போடா ಅವಾಗ என் தேவனை என்னைக்கு ஆராதிச்சனோ, ಯಾವಾಗ சர்வ வல்லவரை என்னைக்கு ஆராதிச்சனோ, ಸರ್ವಶಕ್ತಿ என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி விட்டாரையா. ನನ್ನ ಜೀವನವನ್ನು ತಲಕಲಗಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவரும் நீரே, ஏற்ற காலத்தில் ஆமீன் சொல்லுங்களேன். என்னை நடத்துபவர், தலை உயர்த்துபவரும் நீரே, ஏற்ற Oh my God, hallelujah. துதி வேற, ஆராதனை வேற. ಸ್ತುತಿ ಬೇರೆ, ಆರಾಧನೆ ಬೇರೆ. துதி கர்த்தரை பற்றி பாடுகிறது, ಸ್ತುತಿ ಮಾಡೋದು ದೇವರ ಕುರಿತು, கர்த்தரை பற்றி பேசுகிறது. ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದು. ஆராதனை கர்த்தர் கிட்டே பேசுகிறது. ಆರಾಧನೆ ದೇವರ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಮಾತಾಡೋದು. சர்ச்சில் அதனால தான் துதி பாடல்கள் ಸಭೆಯಲ್ಲಿ ಅದರಿಂದ ಸ್ತುತಿ ಹಾಡುಗಳು ஸ்டார்டிங்லேயே பாடுவாங்க. ಮುಂಚೆನೆ ಹಾಡ್ತಾರೆ. வந்துடணும், ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು, ஸ்டார்டிங்லேயே வந்துடணும் சர்ச்சுக்கு, ಆರಂಭದಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು. துதி பாடம், ஏன்னா துதிகளுக்கு நடுவில் அவர் வாசம் செய்கிறார், அதனால தான் துதி பாட்டு ஃபர்ஸ்ட் பாடுறோம். ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಇಳಿದು ಬರೋಣ, ಅದರಿಂದ ಸ್ತುತಿ ಹಾಡನ್ನು ಹಾಡ್ತೇವೆ. நல்லவர் வல்லவர் போதுமானவர், இதெல்லாம் துதி பாடல்கள். ಈ ರೀತಿಯಾದ ಹಾಡುಗಳೆಲ್ಲ ಸ್ತುತಿ ಹಾಡುಗಳು. இதெல்லாம் கர்த்தரை பார்த்து துதிச்சு துதிச்சு பாடுகிறோம். ದೇವರು ನೋಡಿ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಮಾಡಿ ಹಾಡುವುದು, அவரை பற்றி பாடுகிறது. ಅವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡೋದು. ஆனா அவர் இறங்குவார் ஐயா துதிக்கும் போது. ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಆತನು ಇಳಿಯುತ್ತಾನೆ. அப்ப அவர் கிட்ட பாடுவோம், ಅವಾಗ ಅವರ ಹತ್ರ அவரை பார்த்து பாடுவோம், ಅವರನ್ನು ನೋಡಿ அவரை கிட்டே சொல்வோம். ಅವರ ಹತ್ರ ಹೇಳ್ತೀವಿ. ஹalleluya, ஹalleluya. அவர் கிட்டே என்ன சொல்வோம், ಅವರ ಹತ್ರನೇ ಹೇಳ್ತೀವಿ. அதாங்க ஆராதனை. ಅದೇ ಆರಾಧನೆ. அதனால ஆராதனை மிஸ் பண்ண கூடாது. ಅದರಿಂದ ಆರಾಧನೆ ಮಿಸ್ ಮಾಡಬಾರದು.
ஏன்னா ஆராதனை தான் ಯಾಕಂದ್ರೆ ಆರಾಧನೆ உங்களை ரெஸ்டோர் பண்ணும். ನಿಮ್ಮನ್ನು ರೆಸ್ಟೋರ್ ಮಾಡ್ತದೆ. ஆராதனை தான் ಆರಾಧನೆ உங்களை ரீபில்ட் பண்ணும். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ರೀಬಿಲ್ಡ್ ಮಾಡ್ತದೆ. ரிசால்வ் பண்ணும். ರಿಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತದೆ. ஆராதனை தான் ಆರಾಧನೆ உங்களை ரீபில்ட் பண்ணும். உங்களை மறுபடியும் உருவாக்கும். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡ್ತದೆ. எனக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். ಸಮಯ ಇಲ್ಲ, ಬೇಗನೆ ಮುಗಿಸ್ತೇನೆ. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತದಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತು ಓದಬೇಕಾದ್ರೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಆತನು ನನಗೆ ನಿನ್ನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನನ್ನೇ ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಅದರ ಪ್ರಕಾರಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸುವನು. போதும். பைபிள் சொல்லுகிறது ಸತ್ಯದ தேவாலயத்தை கட்டணும்னு ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ್ರೆ தாவீது ஆசைப்பட்டான். ದಾವೀದ ಆಸೆಪಟ್ಟನು. ஆனா உன் கை கரப்பட்டிருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி, ಆದ್ರೆ ದೇವರ ಕೈ ಕೊಡುಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ, உன் பையன் இன்னசென்ட்ரா, ನಿನ್ನ ಮಗನ ಇನ್ನಸೆಂಟ್, அவனை வச்சு தேவாலயத்தை கட்டு. ಅವನ ಇಟ್ಕೊಂಡು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟು. நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் ಅನೇಕ சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினாரு. ಸಾಲಮನ ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದನು. ஆனா ಆದ್ರೆ சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கும் ಸಾಲಮನ್ ಕಟ್ಟಿದ ஒருவேளை ದೇವಾಲಯ நம்ம கட்டி இருக்கிற தேவாலயத்துக்கும் ನಾವು ಕಟ್ಟಿರೋ ದೇವಾಲಯಕ್ಕೂ கம்பேர் கூட பண்ண முடியாது. ಕಂಪೇರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. பிரம்மாண்டங்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬ್ರಹ್ಮಾಂಡ. எல்லாருமே சாலமோன் கட்டின தேவாலயம் என்று பேசுகிறோம். ಎಲ್ಲರೂ ಸಾಲಮನ್ ಕಟ್ಟಿದ ಆಲಯ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆனா ಅದರ உண்மை என்னன்னா, ಆದ್ರೆ ಅದರ ನಿಜತ್ವ ಏನಂದ್ರೆ சாலமோன் கட்டினதல்ல, ಸಾಲಮನ್ ಕಟ್ಟಿರೋದಲ್ಲ. ஞானிங்க. ಅವನು ಜ್ಞಾನವಂತನು. என்ன ஞானம்? ಅವನಿಗೆ ಏನ್ ಜ್ಞಾನ? அவனுக்கு கட்ட தெரியாது, ಅವ್ನು ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கட்ட தெரிஞ்சவங்களை வச்சு கட்டினான். ಅದನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಗೊತ್ತಿದ್ದವರನ್ನು ಇಟ್ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಕಟ್ಟಿದ. ஆனா பேர் இவன் வாங்கினான். ಆದ್ರೆ ಹೆಸರು ಇವನು ತಗೊಂಡ. இன்னொருத்தரை கட்ட வச்சுட்டு ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕಟ್ಟಿಬಿಟ್ಟು போர்டு இவன் பேரை போட்டான். ಬೋಡಿ ಇವನ ಹೆಸರು ಹಾಕ್ಬಿಟ್ಟ. ஹைரோம் என்கிறதான ஒரு பெரிய ஞானவானை கூப்பிட்டு அவனுக்கு பில்டிங் கட்டுறதுல அவ்வளோ ஞானம் இருக்கு. ಒಂದು ಜ್ಞಾನ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟುದಲ್ಲಿ ಜ್ಞಾನವಂತನನ್ನು ಕರೆದು ಅವನಿಗೆ ಜ್ಞಾನ ಅಷ್ಟಿದೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟುದಲ್ಲಿ அவனை வச்சு தான் கட்ட ஆரம்பிக்கிறான். ಅವನನ್ನೇ ಇಟ್ಕೊಂಡೇ ಕಟ್ಟುದು. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் தேவை. ಆ ರೀತಿಯ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಬೇಕಾಗಿದೆ. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது. ಎಲ್ಲವೂ ನಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. சில நேரத்துல நல்ல ஆராதிக்கிறவர்களை வச்சு ஆராதனை நடத்தணும். ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. சில விஷயங்களுக்கு ஜனங்கள் தேவை. ಸ್ವಲ್ಪ ವಿಷಯಗಳಿಗೆ ಜನರು ಅಗತ್ಯವಿದೆ. சில நேரத்துல இது எல்லாமே உங்களை பற்றியான அல்ல. ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಕುರಿತಿದೆ, ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲ. ஆண்டவர் சில நேரத்துல உங்களை வச்சு சில பேரை உயர்த்தணும்னு நினைக்கிறார். ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜನ ಇಟ್ಕೊಂಡು ಮೇಲೆತ್ತಬೇಕಂತ. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ದಾವೀದ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன் பையன், ನಿನ್ನ ಮಗನು அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறான்டா. ಅವನು ತುಂಬಾ ಇನ್ನಸೆಂಟ್ ಆಗಿದ್ದಾನೆ. அவன் கையில ஒரு ரத்தக்கரை கூட இல்ல. ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ರಕ್ತ அவனை வச்சுதான் கட்டுவேன். ಅವನನ್ನು ಇಟ್ಕೊಂಡೇ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா தாவீது, ಆದ್ರೆ ದಾವೀದನು அதுல இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் நீ தான் வாங்கி கொடுக்கணும். ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಮೆಟೀರಿಯಲ್ ಅನ್ನು ನೀನೇ ತಕ್ಕೊಡ್ಬೇಕು. ஏன்னா தாவீது தினம்தோறும் ரத்தத்திலே புரண்டு வாழ்ந்திருக்கிறான். ರಕ್ತದಲ್ಲೇ ಬೆಳೆದವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு நாள் சடனா பார்த்தா, ಒಂದ್ ದಿವಸ ತಕ್ಷಣ ನೋಡಿದ್ರೆ அவன் பெரிய போர் வீரனாய், ಅವನು ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ரஜினிகாந்த் மாதிரி இங்க கயிறெல்லாம் கட்டி, ರಜನಿಕಾಂತ್ ಆಗಿ ಕೈರೆಲ್ಲ ಕಟ್ಟಿ, கையில கத்தியும் கண்ணோட ಕೈಯಿಂದ ಕಟ್ಕಟ್ಟಿದ பயங்கரமா ஒரு வாரியரா நிப்பான். ಭಯಂಕರವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನಾಗಿರ್ತಾನೆ. இன்னொரு நாள் பார்த்தா கிட்டாரை வச்சுக்கிட்டு ಇನ್ನೊಂದ್ ದಿವಸ ನೋಡಿದ್ರೆ ಗಿಟಾರ್ ட்ரிங்னு வாசிச்சுட்டு இருப்பான். ಡ್ರಿಂಗ್ ಡ್ರಿಂಗ್ ಅಂತ ಬಾರಿಸ್ಕೊಂಡು. தாவீதுடைய சங்கீதங்களை பாருங்க, ದಾವೀದನ ಕೀರ್ತನೆಗಳನ್ನ ನೋಡಿ வாசிக்கும் போது கூட ಅವನ್ ಬಾರಿಸ್ಬೇಕು. ஓ கர்த்தாவே, ದೇವರೇ, அவன் என் சத்ருவா இருக்கிறான், ಅವನು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு ಡ್ರಿಂಗ್ ಡ್ರಿಂಗ್ ಅಂದಾನ. அவன் பல்ல மாத்திரம் கொஞ்சம் உடைச்சிருங்க ஆண்டவரே, ಅಲ್ಲಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೊಡೆದಾಕಿ ட்ரிங் 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 என்றான். ಅಂತ ಮಾತಾಡ್ದ. அவனுக்கு இந்த கோப குணமும் கூடயே சேர்ந்து இருக்குது. ಕೋಪದ ಗುಣಾಂಶ ಜೊತೆನೇ ಸೇರ್ಕೊಂಡು. சாலமன் அப்படிப்பட்டவன் அல்ல. ಸಾಲಮನ್ ಆರಾಧಿಸುವುದಲ್ಲ. குழந்தை போல இருதயம், ಅವನ ಮಗು குழந்தை போல இருதயம். ಮಗುವಿನ ಹಾಗೆ அவனுக்கு உலகத்தை பற்றி அதிகமாய் தெரியாது. ಲೋಕದ ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவனை தேவாலயத்தை டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தா, ದೇವರ ಆಲಯವನ್ನು ಡೆಕೋರೇಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ அவன் ஃபுல்லா கார் போட்டோவும் குதிரை போட்டோவும் வச்சிருப்பான். ಅವನ ಕುದುರೆಯ ಫೋಟೋವನ್ನು ಕಾರ್ ಫೋಟೋ ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தெரியாது. ದೇವರು ಹೇಳಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா நீ என்ன பண்ணுடா, ನೀನೇನ್ ಗೊತ್ತ, தேவாலயத்துக்கு நிறைய பொன்னும் பொருளையும் ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬೆಳ್ಳಿ சேர்த்துடு, ಬಂಗಾರ நிறைய விலையேற பெற்ற கற்களை சேர்த்துடு, ಬೆಳೆ ಬಾಳುವಂತ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಸೇರಿಸು. கட்டி முடிச்ச உடனே ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ சாலமனை சுத்தி காட்டுற ஆலயம்னு சொன்னா, ಸಾಲಮನು ಸುತ್ತಿ ತೋರಿಸ. சாலமன் பார்த்துட்டு வாவ், ಸಾಲಮನ್ ನೋಡಿ ವಾವ್ அவன் சொல்லிருப்பான், ಅವನು ಹೇಳಿರ್ತಾನೆ, அந்த கோல்டு நல்லா இருக்குல்ல, ಆ ಗೋಲ್ಡ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ಲ, அந்த சில்வர் பாரு சூப்பரா இருக்கு, ಆ ಸಿಲ್ವರ್ ಸೂಪರ್ ಆಗಿದೆ அப்படின்னு அவன் சொல்லிருப்பான். ಹಾಗೆ ಅವನು ಹೇಳಿರ್ತಾನೆ. ஆனா தாவீதை கூட்டி போயிருந்தீங்கன்னா, ದಾವೀದನ
ಕರ್ಕೊಂಡು தாவீது சொல்வான், அந்த கோல்ட் எங்க எடுத்தேன்னு தெரியுமா? ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲಿ ತಗೊಂಡು ஹிட்டிட்டைட்ஸ் என்கிறதான ஒரு கூட்டத்து கூட, ஒரு ஜாதி கூட, ಎಮಿರೇಟ್ಸ್ ಅಂತ ಗುಂಪಿನ அவங்க கூட நான் சண்டை போடும்போது ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ விபச்சாரிங்களோட வீட்ல ವ್ಯಭಿಚಾರಿ ಮನೆಗಳಲ್ಲಿ இருந்த அந்த கோல்டை எடுத்துட்டேன், ಇದ್ದ ಬಂಗಾರವನ್ನು ತಗೊಂಡು எடுத்துட்டு வந்து ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ரத்தத்தால கழுவி ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು சுத்திகரிச்சு ಶುದ್ಧಪಡಿಸಿ தேவாலயத்துக்கு கொடுத்திருக்கிறியா? ದೇವಾಲಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. அந்த கற்கள் எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியுமா? ಕಲ್ಲುಗಳು ಎಲ್ಲಿ ತಗೊಂಡು ಗೊತ್ತಾ? அது ஆசாரியனுடைய மேல இருக்குது, ಯಾಜಕರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது அமோரைட்ஸ் என்கிறதான ஜனங்களுக்கு நடுவுல ಅಮೋರೈಟ್ಸ್ ಅನ್ನುವಂತ ಜನರು சண்டை போடும்போது ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அவங்க தேவத்து கண்ணுக்கிட்ட வச்சிருந்தாங்க, ದೇವರ ಕಣ್ಣತ್ರ அதை உடைச்சு ಅದನ್ನ ಒಡೆದು அங்க இருந்து கண்களை எடுத்துட்டு ಅದಿನ ತಗೊಂಡು ಬಂದು கொண்டு வந்து ரத்தத்தால சுத்திகரிச்சு ರಕ್ತದಿಂದ ಶುದ್ಧಪಡಿಸಿ தேவனுடைய ஆலயத்துல இது இருக்கணும்னு கொண்டு வந்த. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇದು ಬೇಕನ್ನ ತಗೊಂಡು இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்னு சொல்லுகிறேன், ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ, இப்போ அது வித்தியாசமா இருக்குது இல்ல, ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ அப்படின்னு தாவீது சொல்லிருப்பார். ಹಾಗೆ ದಾವೀದನು ಹೇಳಿದ್ದಾನೆ, இந்த உலகத்திலேயும் அப்படிதாங்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ நீங்களும் நானும் எங்கெங்கயோ தொலைஞ்சு கிடந்திருந்தோம். ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲ ಕಳೆದು ஆனா ಹೋಗಿದ್ದೇವೆ. தாவீதுடைய வம்சத்துல இருந்து தாவீதுடைய வம்சத்திலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு வந்தாரையா? ಯೇಸು அவர் வந்தாரு, ಬಂದರು. எங்களை யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்ட இடத்துல இருந்து என் ஆண்டவர் இறங்கி வந்து அங்க இருந்து கொண்டு வந்து ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ತಗೊಂಡು இன்னைக்கு ஒரு பாடகனாய் ஸ்டேஜுக்கு முன்னாடி நிப்பாட்டி, ದೇವರು ಹಾಡಾಡುವ சில பேருக்கு என் வேல்யூ தெரியாதையா, ஆனா ரத்தத்தால மீட்டு கொண்ட இயேசுக்கு மாத்திரம் தான் தெரியும். ರಕ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸಿದ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. நான் அவனை எங்க இருந்து கொண்டு வந்தேன் தெரியுமா? ನಾನು ಎಲ್ಲಿಂದ ತಗೊಂಡು ಬಂದೆ ಗೊತ್ತಾ? சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தேன். ಕೆಸರಿನಿಂದ ಮೇಲೆ ಎತ್ತಿದ್ದೀನಿ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீங்க நல்லவனாய் தேவன் கிட்ட வருகிறவர்கள் அல்லையா? ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ದೇವರ ಹತ್ರ தேவன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நல்லவனாய் மாத்துகிற தேவனாய் இருக்கிறார். ಬಂದ ತಕ್ಷಣ ಒಳ್ಳೆಯವನಾಗಿ உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறேன், ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ, மனம் திரும்புங்க, ಮನ ತಿರುಗಿರಿ, பாவ வாழ்க்கையில இருந்து வெளியில வாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல குறை வைக்காதீங்க, ದೇವರ ಆರಾಧಿಸಲು தேவனை ஆராதிங்க. ದೇವರ ಆರಾಧಿಸಿ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ಆಮೆನ್. சில பேர் நினைக்கிறீங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ಎಣಿಸ್ತೀರಾ, ஒரு பிக்சர் ஓடும் போது ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಓಡಬೇಕು, டைம் பாஸ்க்காக ஒரு அட்வர்டைஸ்மென்ட் விடுவாங்க, ಟೈಮ್ ಪಾಸ್ ಗೋಸ್ಕರ ஒரு பாட்டை விடுவாங்க, ಹಾಡು ஒரு ಬಿಡ್ತಾರೆ, காமெடியை கொடுப்பாங்க, ಕಾಮಿಡಿ ಬಿಡ್ತಾರೆ. அப்படின்னு நினைச்சு ஆராதனைக்கு வர்றீங்க. ಹಾಗೆಂದ್ರೆ ನಿಲ್ಲಿಸಿ ஆராதனைன்றது டைம் பாஸ் அல்லையா? ಟೈಮ್ நீ ಪಾಸ್ ஆராதிக்கும் போதுதான் ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. என் கர்த்தரும் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிறார், உன் அவமானத்தை மாற்றுகிறார், உன் நிந்தைகளை புரட்டி போடுகிறார். ஒவ்வொரு ஆராதனையும் அவ்வளவு முக்கியமானது. ಆರಾಧನೆ ಅಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. Don't be a spectator. ನೀ ಬರೀ ನೋಡುವರಾಗಿ, பார்க்கிறவங்களா இருக்காதீங்க, ಬರೀ ನೋಡುವರಾಗಿ ನೀವು ಇರಬೇಡಿ, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருங்க. ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡುವರಾಗಿ. நான் சொன்னேன்ல, ನಾನು ಹೇಳಿದನಲ್ಲ, துதிக்கிறது, ಸ್ತುತಿ ಮಾಡೋದು, கர்த்தரை பத்தி பேசுகிறது, ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡೋದು, ஆராதிக்கிறது, ಆರಾಧನೆ ಮಾಡೋದು, கர்த்தர் கிட்டயே பேசுகிறது. ದೇವರ ಹತ್ರನೇ ಹೋಗಿ எத்தனை ಮಾತಾಡೋದು. பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். முழு சபையும் எழுந்து நிற்போமா? ಪೂರ್ತಿ ಸಭೆ, முழு சபையும் எழுந்து நின்று, ಪೂರ್ತಿ ಸಭೆ ಇದನ್ನು முழு சபையும் எந்திரிச்சு நின்று, ಎಲ್ಲರೂ ಇದನ್ನು எல்லாரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 5 ನಿಮಿಷ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿ. யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்காம, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡದೆ, யாரும் யார்கிட்டயும் பேசாம, ಯಾರು ಯಾರ ಹತ್ರ ಮಾತನಾಡದೆ, ஆண்டவர்கிட்ட மாத்திரம், ದೇವರ ಹತ್ರ ಮಾತ್ರ. ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ கண்களை மூடி, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, கைகளை உயர்த்தி, ಮೇಲೆತ್ತಿ, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் நாமம் சொல்லுங்களேன். பாடுவோம் அல்லேலூயா, ஹalleluya. நீங்க ஆராதிங்க, நீங்க ஆராதிங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா.
எல்லாரும் வாய்களை திறந்து காத்திரு. தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் காத்திர நீரே இயேசுவே. தூக்கி சுமந்திரே தூக்கி சுமந்திரே வாழ்நாளெல்லாம். வாய்களை திறந்து வாய் நிறைய சொல்லுங்களேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி. கைகளை உயர்த்தி தூக்கி சுமந்தேரே வாழ். உந்தன் தோள்களில் பயமின்றி வாழ்ந்திடுவே. கைகளை உயர்த்தி ಕೈಗಳು ನೆತ್ತಿ 3 ஆராதனைகளை பார்த்தோம். இன்னைக்கு 3 ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆ ನೋಡಿದ್ದೀವಿ ನಾವು. முதல் ஆராதனை ಮೊದಲನೇ ಆರಾಧನೆ எல்லாத்தையும் ரீசால்வ் பண்ணோம். ರೀಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತದೆ. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணோம். ಎಲ್ಲವನ್ನು ರೆಸ್ಟೋರ್ ಮಾಡ್ತದೆ. ரெண்டாவது எல்லாத்தையும் ரீசால்வ் பண்ணோம். ಎರಡನೇದು ಎಲ್ಲವನ್ನು ರೀಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತದೆ. மூணாவது எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணோம். ಮೂರನೇದು ಎಲ್ಲವನ್ನು ರೀಬಿಲ್ಡ್ ಮಾಡ್ತದೆ. நீங்க இழந்ததெல்லாம் என் கர்த்தர் திரும்பி கொடுப்பாரையா. ಕಳೆದುಕೊಂಡದೆಲ್ಲ ದೇವರು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಕೊಡ್ತಾರೆ. கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. ஆசாரியன்ட்ட போன்றாரு, ಯಾಜಕನ ಹತ್ರ ಹೋಗು ಅಂತಾರೆ. வேற யாராலையும் இதை சால்வ் பண்ண முடியாது. ಯಾರಿಂದ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. பல இடத்துக்கு நீங்க அலைஞ்சிட்டு இருந்தா ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಅಲೆದಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. உங்களை பார்த்து சொல்றேன், ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ, அங்கெல்லாம் அது சால்வ் ஆகாதுங்க. ಅಲ್ಲೆಲ್ಲ ಸಾಲ್ವ್ ಆಗುವುದಿಲ್ಲ. வந்து தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆராதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅಂಶ, துதிக்கிறது, தேவனை பட்டி பாடுகிறது, ಸ್ತುತಿ ಮಾಡುವುದು, ದೇವರ ಕುರಿತು ಹಾಡುವುದು. ஆனா ஆராதனை என்பது தேவனுக்கிட்டே பாடுகிறது. ಆರಾಧನೆ ಅನ್ನೋದು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹಾಡುವುದು. அதனால ஒவ்வொரு ஆராதனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ಅದರಿಂದ ಒಂದೊಂದು ಆರಾಧನೆ ಮಿಸ್ ಮಾಡಬೇಡಿ. உங்க வீடுகள் ஆராதனைகளை ஆரம்பிங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದನ್ನು நீங்க தங்குற இடங்கள்ல ஆராதனைகளை ஆரம்பிங்க. ಯಾವ ಸ್ಥಳ ಇಳ್ಕೊಂಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡೋದನ್ನು ಆರಂಭಿಸಿ. கர்த்தரே உங்களோடு கூட இருப்பார். ದೇವರೇ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಲ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಳ್ಳೆ ತಂದೆ, ஒரு அபிஷேகம் பெற்றவன், ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು, ஒரு ஆராதிக்கிறவனையா, ಒಂದು ಆರಾಧನೆ ಮಾಡು. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த காலை ஆராதனையில, ಈ ಬೆಳಗಿನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ உம்மை ஆராதிக்காம இருக்கிற சில பேர் இருப்பார்கள். ஆனால் ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇರ್ತಾರಲ್ಲ, அவங்களுடைய வாயிலிருந்து இனிமேல் ஆராதனைகள் புறப்படட்டுமே. ಅವರ ಬಾಯಿಂದ ಆರಾಧನೆ ಹೊರಳಿ ಸ್ವಾಮಿ. ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அவன் ஏதோ ஒரு தேவைக்காக இல்லாம என் தேவன் தேவன் என்பதுக்காக ஆராதிப்பான். ஆனால் ಯಾವುದೋ ಒಂದು ಅಗತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ದೇವರು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. அது உங்களை எந்த ஆசீர்வாதத்துல இருந்து உங்களை தடை பண்ணவே முடியாது ஐயா. ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮನ್ನು ಅಡ್ಡ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. நீங்க இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீரே. ಇಳಿದು ಬಂದು ಆಶೀರ್ವದಿಸ್ತೀರ. இன்னைக்கு யார் யார் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಬೆಳಗಿನ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, மனசால உங்களை ஆராதிச்சார்களோ, ಮನಸ್ಸಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು, அவர்களை எல்லாம் தொடுங்க. ಅವರೆಲ್ಲ ಮುಟ್ಟಿ, அவங்க வீடுகள் எல்லாம் நீங்க மகிமைப்படணும். ಮನೆಯೆಲ್ಲ ಮಹಿಮೆ, அவங்க வாழ்க்கைகள் எல்லாம் நீங்க மகிமைப்படணும். ಜೀವನದೆಲ್ಲ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. நீங்க போற்றப்படணுமே ராஜா. ನಿಮ್ಮ ನಾಮ ಹೊಗಳ್ಪಡಬೇಕಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ಬಂದಿರೋ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳು என்னென்ன குறைகளோடு தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, ಏನೆಲ್ಲ ಕೊರತೆಗಳು ಅಗತ್ಯಗಳು ಬಂದಿದ್ದಾರೋ, கண்ணீர்களோடு வந்திருக்கிறார்களோ, ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, எல்லாவற்றையும் தொடைங்க. ಎಲ್ಲವನ್ನು ಮುಟ್ಟಿ எல்லாத்திலிருந்து ஒரு குணம் கொடுங்க ராஜா. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಿ, ஒரு சுகத்தை கொடுங்க. ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಿರಿ. நீரே ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. ನೀವೇ ಆಶ್ರಯಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைச்சவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ಮಾಂಸವನ್ನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಬಿದ್ದಿದ್ರು அவங்க வீட்டுல செல்வம் குறையக்கூடாதையா, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿ குறைவில்லாமல் வழி நடத்துங்க. ಕೊರತೆ ಇಲ್ಲದಾರೆ ನಡೆಸಿ. தேவ பிள்ளைகளை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ நீரே பொறுப்பெடுத்து ನೀವೇ ಕರ நீரே வழி நடத்துங்க. ದಾರಿ ನಡೆಸಿ. துதி கன மகிமை எல்லாம் ಸ್ತುತಿ ಗಣ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ஒருவருக்கே செலுத்துகிறோம். ಒಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ಒಳ್ಳೆಯ ನಾಮದಲ್ಲಿ ஜீவனுள்ள ಜೀವವುಳ್ಳ நல்ல பிதாவே, ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ಕರ್ತனை ಸ್ತೋತ್ರಿ, என் முழுவதுமே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே ரட்சகர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே ரட்சகர். Say